ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசுறோம்? நண்பர்களே, நான் சொல்ற 5 பாயிண்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த வருடம் குரு பகவான் கடகத்துல உச்சம் பெறுகிறார். தட் வி நோ வெல். இது கடகம் என்பது சந்திரனுடைய வீடு. இங்கே அவர் உச்சம் பெறுவது குரு சந்திர யோகம் என்று அறியப்படுகிறது. ஓகே, உச்சம் பெற்ற இந்த குரு ஃபர்ஸ்ட் யாரை பார்க்கிறாருன்னா விருச்சிகத்தை பார்க்கிறார். அது மங்களன் என்று அழைக்கப்படுகின்ற செவ்வாயினுடைய வீடு. இது குரு மங்கள யோகம் என்று அறியப்படுகிறது. சூப்பர். இதுல சூப்பரான விஷயமே என்னன்னா, இந்த குரு சனியை பார்க்கிறார். இந்த சனி யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய பேருக்கு 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதை குரு பார்க்கும் பொழுது சனியினுடைய தோஷம் விலகி விடுகிறது. ஏற்கனவே அவர் குரு வீட்டில் தான் இருக்கார். அதனால பாதி தோஷம் போச்சு. குரு பார்த்து மீதி தோஷமும் போச்சு. அதனால சனி இனிமேல் கெட்டவர் கிடையாது, நல்லவர். இது நிறைய பேர் பதிவு பண்ணல. நான் இதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக சூப்பரான விஷயமே என்னன்னா, இந்த ராகு மகரத்துக்கு வரப்போகிறார் டிசம்பர் 6ல். அப்போ இந்த குரு ராகுவை பார்க்கும் பொழுது குரு சண்டால யோகம் அப்படின்னு ஒன்று உருவாக போகுது. இதுவும் ஒரு புது எக்ஸ்க்ளூசிவான விஷயம். அதே மாதிரி செவ்வாய் இந்த வருடம் நீச்சமாகி கடகத்திலே ரொம்ப நாள் லாங் ஸ்டே பண்ண போறார். அப்போ அவர் நீச்சம், குரு அங்க உச்சம், நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்பட போகிறது. இதுக்கு அடுத்து இதே டிசம்பர் 6ல் கேது பெயர்ந்து கடகத்துக்கு வரார் சிம்மத்திலிருந்து. குருவும் கேதுவும் சேர்ந்தால் அது கோடீஸ்வர யோகம் என்று அறியப்படுகிறது. ஆக என்ன சார் என்னென்னமோ யோகம்லாம் சொல்றீங்க, இவ்வளோ யோகமும் இந்த வருஷம் நடக்க போகுது. இது அழகா நம்ம பதிவு பண்றதா நம்மளுடைய நோக்கம். மேசராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் 5 யோகங்கள் என்னென்ன? 5 யோகங்கள் இந்த வருடம் மேஷராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் மே 10 மேஷத்தில் ஆட்சி அடைகிறார். அதுக்கப்புறம் அப்படியே நகர்ந்து சென்று கடகத்தில் நீச்சமடைந்து, அவர் நீச்சமடைகிறதுலாம் ஒரு விஷயமா சார்னு கேட்கலாம். அவரே 8 இருக்கிறார். நீச்சமடைந்து உச்சம் பெற்ற குருவை சந்திக்கிறார். இது நீச்ச பங்க ராஜ யோகம்னு பேர். திடீர் சொத்துக்கள் வாங்குகின்ற யோகம் தான் யோகம் நம்பர் 1. ரெண்டாவதாக இந்த குரு பார்வை, இந்த உச்சம் பெற்ற குரு 4ஆம் இடத்திற்கு வருகிறார். வீடு மாடு மனை ப்ரமோஷன்லாம் வாங்க போகிறீங்க, கார் வாங்க போகிறீங்க, ரொம்ப சூப்பராக இருக்க போகிறீங்க. இந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்குறார். இது குரு மங்கள யோகம்னு பேர். குரு செவ்வாயோட வீட்டை தான் பார்க்குறாரு. இது யோகம் நம்பர் 2. இதனால் என்ன ஆகும்னா, அரசு பணிகளுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்குலாம் கிடைக்கும். அரசு பணி கிடைக்கும். அரசுகிட்ட ஏதாவது மூவ் பண்ண வேண்டிய விஷயங்கள், எங்களுக்கு பட்டா மட்டும் வாங்கணும் சார், இந்த மாதிரி சார், அந்த மாதிரி அதெல்லாம் கிடைக்கும் விஷயம். அடுத்ததாக குரு என்ன பண்ணுறாருன்னா சனியை பார்க்குறார். இந்த சனியை பார்க்கறது இதுதான் வரலாற்றில் முதன்முறை. இந்த 12 வருடங்களில் குரு பகவான் சனியை பார்த்து அவரை ஆஃப் பண்ணி வைக்கிறார். இப்போ மேஷராசிக்காரங்களுக்கெல்லாம் 7.5 சனி விலக்கு. அவங்க 7.5 சனியால் பாடுபட போகிறோமே, கஷ்டப்பட போகிறோமே நினச்சி வந்தது. 7.5 சனியை சனி பகவான் குரு பார்க்கும் பொழுது அந்த சனியினால் ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்கள் எல்லாம் சரியாயிடுது. யோக பலன் 3. அடுத்ததாக இதே குரு இந்த மகரத்திற்கு வருகிறார். ராகு பகவான் எப்போ வருவார்னா டிசம்பர் 6ஆம் தேதி வருவார். அப்போது காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் என்பதால் மேஷராசிக்காரர்கள் புதுசாக ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இது இருந்து இது நாள் வரைக்கும் நான் எனக்குன்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணதே இல்லை சார், புதுசாக நான் பண்ண போகிறேன், இனிமே நான் யாருங்கிறது இந்த உலகத்தை காட்ட போகிறேன், அப்படி பண்ண போகிறேன், இப்படி நிறையா கனவுகள் மேஷராசிக்காரர்கள். அவர்களுக்கு குரு ராகுவை பார்த்து குரு சண்டால யோகம்னு பேர். இந்த யோகத்தை தருகிறார் குரு ராகுவை பார்ப்பதால். அப்போ ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் தொடங்குச்சுன்னு பேர். தொடங்கின உடனே அது சரித்திர பிஸ்னஸாக மாறிடுச்சு. ஏன்னா இப்போ தான் கம்பெனி தொடங்கின மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே கடை இவ்வளோ பெருசாக்கிட்டீங்க, கடை ஓடுது கண்ணு வைக்காதீங்கயா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து. அதாவது ஒரு பிஸ்னஸ் மேனுக்குரிய பெரிய சந்தோஷமே என்னென்னா டெய்லி ரெவென்யூ தான். காலங்காத்தால் எந்திரிச்சோன்னே ஒரு பிஸியாக இருக்கணும், இவ்வளோ நேரம் கமிட்மெண்ட், அதுக்கப்புறம் இது தொடர்ந்து பிஸியாக. அதுதான் மேஷராசிக்காரர்கள் இனிமேல் நேரம் இல்லாமல் துவைக்க போகிறாங்க. குரு உச்சமடைவதே சந்திரனுடைய வீட்டில், அதாவது கடகத்தில். இதுக்கு பேர் குருச்சந்திர யோகம்னு பேர். இது என்ன இவங்களுக்கு மட்டும் நடக்கிற மாதிரி பேசுகிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இவர்களுக்கு மட்டும்தான் 4ஆம் இடத்தில் நடக்கிறது. மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ நான் சொன்ன எல்லாமே ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் நல்லா வரப்போகுது, நீங்கள் சொத்து வாங்க போகிறீங்க, அதே மாதிரி நீங்கள் நீச்சபங்க ராஜயோகம் அடையும் போது திடீர்னு நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் கார்லாம் வாங்குறீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த அற்புத 5 யோகங்கள் தான். இதை பற்றி நிறைய பேர் பேசலை. இது புது டாபிக், நல்லா கவனித்து பாருங்கள்.
இப்போ டிசம்பர் 6 நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டிய முக்கியமான நாள், மே 10 நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டிய முக்கியமான நாள், ஜூன் 2 நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டிய முக்கியமான நாள். இந்த நாட்களெல்லாம் உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது. அண்ட் ஆல்சோ இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே இந்த சனி பயிற்சியுமாக சேர்ந்து இந்த யோகமெல்லாம் தாண்டி சனி 6 பார்த்துட்டு இருக்கார். 6ஆம் இடம் என்பது என்ன? 6ஆம் இடம் என்பது உங்கள் கடன். புரட்டாசி மாதத்தில் புத பகவான் உச்சம் பெறுவார். புதன் உச்சம் பெற்ற புதனை சனி பார்க்கிறார். சனி பார்க்கிறதுல என்ன ஸ்பெஷல்? சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி 6 பார்த்தா சனி 6க்கு உடைய தெய்வம்னு சொல்லுவாங்க. பிருந்தா 6க்குடைய தெய்வம்னா என்னென்னா வேலை வாங்கி தர்றது, கடனை ஒழிக்கிறது, இதெல்லாம் சனி பகவானோட ஸ்கோப். அவர் கரெக்டாக அந்த 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது இது வரைக்கும் மேஷராசிக்காரர்கள் என்னென்ன கடன் பட்டிங்களோ, இந்த சில்லறை கடன் சொல்லுவாங்க. என்றைக்கோ வாங்கின கிரெடிட் கார்டு கடன் சார், இது 3 வருஷம் முன்னாடி வாங்கின தண்டல், இன்னும் நாங்கள் தண்டல் தான் கட்டுறோம், இன்னும் நாங்கள் முழு அசலை கொடுக்கல, வட்டிக்கு வாங்கினோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெயின்ஃபுல் ஸ்டோரிஸ். இது எங்கள் கார் புக்கை வச்சு வாங்கின காசு, இது மாதிரி ப்ராப்பர்ட்டி பிளட்ஜ் பண்ண வாங்கின காசு, கோல்டு அடமானம் வச்ச காசு, இதெல்லாம் திரும்பி வரும். சாதாரண விஷயம் இல்லை. சனியே பார்க்கிறார் எனும் பொழுது இது நடக்கும். அடுத்ததாக மேஷராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தை சனியும் பார்க்கிறார், குருவும் பார்க்கிறார். இதில் இருக்க ஸ்பெஷலே தான். இது ஜூனுக்கு முன்னாடி சொல்கிறேன். அப்போ என்ன ஆகும்னா அதிர்ஷ்டங்கள், இப்போ ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க, இன்ட்ரோடே பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான காலம். இது எல்லாத்தோட சூப்பரான விஷயம் என்னென்னா குரு கேது யோகம். இது ஒரு சூப்பரான யோகம். குருவும் கேதுவும் சேர்ந்தால் கோடீஸ்வர யோகம் என்று அழைக்கிறார்கள். இந்த கோடீஸ்வர யோகம் எப்போ வருது? டிசம்பர் 6ஆம் தேதி வருது. அது இருந்து எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல வருது. அம்மா வழி சொத்துக்கள் மேஷராசிக்கார பெண்களுக்கு இன்னும் வராமல் இருக்குது. ப்ராப்பர்ட்டி அம்மா வழி ப்ராப்பர்ட்டிலாம் இதில் கோர்ட்டில் இருக்குன்னா அதெல்லாம் வந்துடும். 4ஆம் இடம் என்பது ப்ரமோஷன். நான் சீனியர் இன்ஜினியராக வந்தேன், இப்போ நான் அடுத்த லெவல் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆகிட்டேன் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். அதனால் இன்க்ரிமெண்ட், அதனால் ஏற்படக்கூடிய சேலரி ஹைக்கு போன்றவை வரும். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த யோகங்கள் இவர்கள் வாழ்க்கையவே மாற்றப்போகுது. மேஷராசிக்காரர்கள் இன்னும் அவர்களுடைய யோகத்தை அதிகரிக்க எந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொண்டால் சிறப்பாக இருக்கும்? இவர்களுக்கு சனி பகவான் மட்டும்தான் ப்ராப்ளம். ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கார். அதுவும் இப்போ குரு சனியை பார்த்ததால சனி விலக்கு ஏற்பட்டுருச்சு. அதனால் இருந்தாலும் சனி பகவான் திருநள்ளாறு போகிறது, சென்னையில் இருக்கிறவங்க அகத்தீஸ்வரர் கோயிலில் போயிட்டு இங்கே இருக்கிற பொழிச்சலூரில் சனி பகவானை வேண்டிக்கிறது போன்ற விஷயங்கள் செய்யலாம். சனிக்கு பிராம் ப்ரீம் ப்ரௌம் சக மந்தாய ஸ்வாகா. சனி பகவானை வழிபட இவர்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து சீக்கிரமே சுபிட்சம் அடைவார். ரிஷபராசிக்காரர்களுக்கு 5 யோகங்கள் என்னென்ன? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே யோகங்கள், ராகங்கள், அது மாதிரி யோகங்கள் 16லாம் உங்களுக்கு சொல்லலாம். எப்பயுமே யோகமாக இருக்கிற ஒரு ஆள் நீங்கள் தான். காரணம் என்னென்னா அந்த சில்ட்ரன்ஸ் ஆஃப் சுக்கிர பகவான். நீங்கள் ரிஷபராசிக்காரர்கள் பாருங்கள், எப்பயுமே ஒரு இளமையோடு இருப்பார்கள். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன யோகம்? பாயிண்ட் நம்பர் 1, சனியே லாப சனியாக வரார். ரைட்டு, சனி லாப சனியாக வரார். 1. 2வது 12க்குடைய செவ்வாய் பகவான் கடகத்திலே நீச்சமடைந்து உச்சம் பெற்ற குருவோடு சேர்ந்து நீச்ச பங்க ராஜ யோகம் அடைகிறார். எப்போ? ஆவணியில், அதிகபட்சம் புரட்டாசிக்கு முன்னாடி நீச்ச பங்க ராஜயோகம். இதனால் என்ன ஏற்படும்னா இது ஒரு விபரீத ராஜயோகம்னு சொல்லலாம். 12க்குடைய செவ்வாய் பகவான் 3இல் மறைந்திருக்கிறார். பாயிண்ட் நம்பர் 1. அடுத்த யோகம்னு பார்த்தீங்கன்னா இதனால் என்ன ஏற்படும்னா விரயங்கள் எல்லாம் பாசிட்டிவாக மாறும். என்னைக்கோ பண்ண செலவு சார், இது இந்த கம்பெனி இவ்வளோ பெருசாக டெவலப் ஆன எதிர்பார்க்கவே இல்லை, 2 கம்ப்யூட்டர் வாங்கி போட்டேன், சும்மா தான் இருந்தது, இப்போ பார்த்தா பயங்கர பிஸி ஆகிட்டேன். அன்றைக்கி நான் வாங்கி போட்ட தங்கம் இன்றைக்கி ரேட் ஏறுது. ஸ்டாக்ஸ், அன்றைக்கி நான் வாங்கி போட்ட ஸ்டாக்ஸ் இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்டு பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான காலம். இன்சூரன்ஸ் மாதிரி பண்ண ரொம்ப அற்புதமான காலம். ஷேர்ஸ் வாங்கி ஈக்விட்டி பண்ணவங்க ரொம்ப அற்புதமான காலம் இது. ஏன்னா ரிஷபத்தை சனி பார்க்குறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி 3ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்த்துட்டே இருக்கார். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இந்த வருடம் 2, 5க்குடைய இந்த புத பகவான் இவர் உச்சம் பெறுகிறார். எப்போ? புரட்டாசி மாதம். உச்சம் பெற்ற புதனை சனி பார்க்கிறார். இது அடுத்த ஒரு பெரிய ஸ்பெஷல். அப்போது குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் குழந்தை கிடைக்க போகுது. அண்ட் ஆல்சோ 3ஆம் இடத்துல இந்த குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதி விபரீத ராஜயோகம், 8 3இல் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார். அப்போ விபரீத ராஜயோகம் பெறும்பொழுது கன்ஃபார்மாக ஐவிஎஃப்காக ரெக்கமெண்ட் பண்ணவங்க கூட அது தேவையில்லை, நேச்சராகவே அவர்களுக்கு குழந்தை ஓகே ஆகிறதுக்கான 200% வாய்ப்புகள் இவர்களுக்கு உண்டு. இது அடுத்த நல்ல விஷயம். 3ஆவதாக இந்த குரு யாரை பார்க்குறார்? 7ஆம் இடத்துக்குரிய விருச்சிகத்தை பார்க்குறார். அப்போ 7னா ரொமான்ஸ். அப்போது இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதான் என்ன, அப்படியே ஒரே லவ்ஸ் தான்.
இந்த ரிஷபராசிக்காரர்கள் மனைவி எப்படா போவான்னு நினச்சிட்டு இருந்தவங்கெல்லாம் எங்கும் போகாதே என்னோடே இரு, இந்த வருடம் முழுவதும் பிரயாணிப்போம். அடடா எங்கள் வீட்டுக்காரருக்கு இவ்வளோ பெரிய சேஞ்சஸா அப்படின்னு நினைக்கிற ரிஷபராசிக்கார பெண்கள் மகிழ்ந்து கொண்டாட போகிறீர்கள். இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த ஊரே எனக்கு வேணாண்டா, நான் எங்கேயாவது போய் துபாய் போய் பொழைச்சிக்கிறேன்டா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட 7ஆம் இடத்தை குரு பார்க்கையில் ஒரே தூக்கி கனடாவில் வச்சுருவார். அவ்வளோதானே, துபாயெலாம் வேணாம், கனடாவே கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே தலைகீழாக வாழ்க்கை மாறும். காரணம் சந்திரமங்கல, இதுதான் குருமங்கள யோகம்னு பேர். குருமங்கள யோகம். ஏற்கனவே குரு 3ஆம் இடத்தில் தான் உச்சம் பெறுகிறார். இது குரு சந்திர யோகம். என்ன சார் என்னென்னமோ சொல்கிறீங்க, ஒன்றும் புரியல சார். விஷயம் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், டெவலப் ஆக போகிறீங்க. அதுக்குரிய ஃபேக்டர்ஸ் ப்ரொஃபஷனலாக நல்லா இருக்குது, பர்சனலாக குழந்தை சொத்து இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். அடுத்ததாக குரு என்ன பண்ணுறார், சனியை பார்க்குறார், லாப சனி. அவர் ஆல்ரெடி லாப சனியாக இருக்கார் சார். ஒரு பூஸ்டர் குருவும் பார்த்து என்னவா இன்னும் நிறையா கொடுப்பா, கொடுக்குறப்பே கொடுத்துரு, 2.5 வருஷம்தான், பாவம் ரிஷபராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் குரு பகவான் சனியை பார்த்து இஸ் பிளெஸிங் அண்ட் டபுள் பிளெஸிங். இப்போ சனி ஒரு பக்கம் ப்ளஸ் பண்ணுறார், இவர் ஒரு பக்கம் ப்ளஸ் பண்ணுறார். அப்போது வராத கடன்லாம், வாரா கடன், சதீஷ் நோத்தை சுற்றிட்டேன்னா சார் 2022 கொடுத்த கடன் 5 லட்ச ரூபா தூக்கிட்டு ஓடி போனவன் எங்கே போனானே தெரில. அதே சதீஷ் உங்கள் முன்னாடி வந்து அந்த காசை கொடுத்துட்டு போவான். இது நடக்கும்னு இருந்தால் அது நடந்துடும். சுவாமி அப்படி தூக்கிட்டு வந்து இப்படி நிறுத்துவார், இந்தா கொடுத்துரு என் பையன் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும். ஸோ இப்போ 5ஆம் இடத்தை பார்க்கையில் அடுத்த ஒரு சூப்பரான விஷயம், 9ஆம் இடத்துல ராகு வரார். கடல் தாண்டிய பயணம் போன்றவை. இப்போ 11ஆம் இடத்துல இருந்தவர் அடுத்ததாக என்ன பண்ணுறார், 10க்கு வருவார், 10ஆம் இடத்திற்கு வருவார். 10ஆம் இடத்துல ராகு வரும்போது 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ஆம் இடத்துல ராகு வந்துடுறார். ஏற்கனவே நீங்கள் சும்மாவே லாபசனி வேற, இப்போ இன்னும் தொழில் பிச்சுக்கிட்டு போகும், நல்லா இருக்க போகிறீங்க, ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. குறுக்கேது சம்பந்தத்தால் கோடீஸ்வர யோகம் வரப்போகுது. ரிஷபராசிக்காரர்கள் பிரமாதம். இவர்கள் புதியதாக தொழில் ஆரம்பித்தா அந்த தொழில் வந்து சக்ஸஸ் ஆகும் 200%. டிசம்பர் 6ஆம் தேதிக்கு பிறகு. காரணம் என்னவென்றால் அப்படி தான் ராகு பகவான் 10க்கு வரார். 10க்கு வரக்கூடிய இந்த ராகு பகவானை இவர் வந்து பார்க்குறார். யார், குரு பகவான் பார்க்கிறார். குரு சண்டால யோகம் என்பது உருவாகிறது. ரொம்ப நல்லா இருக்கு. இவர்கள் மேலும் இந்த அதிர்ஷ்டங்களை வந்து அதிகரிக்க செய்ய எந்த மாதிரியான பரிகாரங்களை இவர்கள் செய்யலாம்? குரு பகவானை வழிபடணும். அவர் தான் ஜென்ம எதிரி. ரிஷபத்துக்கு குரு வந்து செட் ஆக மாட்டார். அதனால் ஆலங்குடி செல்ல வேண்டும், திட்டை செல்ல வேண்டும். அங்கே இருக்கிற குரு பகவானை வழிபட சுவாமிஜி, மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 5 யோகங்களால் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது? மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு மனுஷனுக்கு நல்ல நேரம் வரலாம், ஆனால் இவ்வளோ நல்ல நேரம் வரக்கூடாது. சார் நீங்கள் இப்படி தான் சார் சொல்கிறீங்க, நீங்கள் என்னோடய இன்ஸ்டா கமெண்ட்லாம் எடுத்து படித்து பார்த்தா சும்மா இருங்க, நீங்கள் வேறு ஏதாவதுன்னு சொல்லாதீங்க, நிறைய பேர் போடுறீங்க. நண்பர்களே, ஒன்று தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு விஷயத்தை நம்பினா தான் அது நடக்கும். எதையுமே நம்புங்க. 10ஆம் இடத்துல சனி பகவான் வந்து விட்டார். சனி 10ல் வந்தால் உலக பிரபலமாக போகிறீங்க. த பிராண்டு புஷ்பான்னா ஃப்ளவர் இல்லை ஃபயரு அப்படிங்கிற வேடா நீங்கள் பெரிய அளவு போகிறீங்க. அப்போது 10ஆம் இடத்துல சனி பகவான் வந்துட்டார். 10ல் சனி பகவான் வந்ததுக்கப்புறம் அப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு பாயிண்ட் நம்பர் 1, 2ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் நீச்சபங்க ராஜயோகம் அடைகிறார். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், அவர் 11 கூடையவர் 2ஆம் இடத்திலே நீச்சபங்க ராஜயோகம் அடையும் பொழுது பணம் வரக்கூடிய லாபத்தை தரக்கூடிய ஒரு ஆளாக இந்த செவ்வாய் பகவான் இருக்கார். செவ்வாய் எப்படி லாபம் தருவார்? நான் என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் சார், அதெல்லாம் இவ்வளோ ஏறும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, பார்த்தா திடீர்னு கடகடான்னு ஏறிடுச்சு போன்றவைகள் நடக்கும். அடுத்ததாக 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்தில் குரு வந்து உச்சம் பெறுகிறார். தனாதிபதி சந்திரனுடைய வீட்டில். அப்போ தனாதிபதி சந்திரன் வீட்டில் குரு உச்சமாகும் போது என்ன ஆகும்னா, பணம் வருகின்ற வழிகள், ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவங்க, தண்ணீர் சம்மந்தப்பட்ட காஃபி டீ சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்கிறவங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ இப்போ 2ஆம் இடத்துல சந்திரனுடைய வீட்டில் குரு உச்சம் பெறுகிறார். 3ஆவதாக என்ன பெரிய யோகம் அப்படின்னா, இந்த குரு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். இங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு. என்ன அப்படின்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு கடன் ஒழிய போகிறது. 6ஆம் இடம் என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம், வியாதி கடன் கஷ்டம். அதை குரு பார்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, தேவையில்லாத உங்களுடைய கடன்கள் எல்லாம் முடிந்து விடுகிறது. அது என்ன தேவையான கடன், தேவையில்லாத கடன்? தேவையில்லாத கடன்னா ரொம்ப நாளாக நீங்கள் மினிமம் டியூ மட்டுமே கட்டிகிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் நினச்சா அது ஃபுல்லாக கட்டிடலான்னா கட்ட மாட்டோம். அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி கட்டுவீங்க. இந்த சின்ன 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 சில்லறை கடன்லாம் கட்டிடுவீங்க. ஸோ அடுத்த அந்த 6ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, வியாதின்னு சொல்கிறாங்க. அப்போது குரு பகவான் கல்லீரலின் கடவுள். லைட்டாக கொஞ்சம் தீர்த்த வாரியாக இருந்துட்டேன்,
அதனால் கொஞ்சம் லைட்டாக லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துருச்சு. குரு பகவான் 6 பார்த்துட்டார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, கல்லீரலின் கடவுள் சொல்லுகிறார், இந்த 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் உங்களுக்கெல்லாம் பொது மன்னிப்பு. இந்த ஒரு வருஷம் யாரெல்லாம் வயிற்று லிவர் கிட்னி வயிற்றை கெடுத்துக்கிட்டீங்களோ அவரெல்லாம் குரு வந்து சரி பண்ணிடுவார். அவர் காலில் மட்டும் விழுந்துருங்க, தப்பிச்சு ஓடி போயிடலாம். ஸோ அடுத்ததாக 3வது யோகம், இந்த குரு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார். இது குரு சண்டால யோகம். எப்போ? டிசம்பர் 6. நான் உங்களுக்கு டேட்டோட சொல்கிறேன் தெளிவாக. பாயிண்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னா, உங்களுக்கு 5 கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பெறுகிறார். எப்போது? ஐப்பசி மாதம். எதை தொட்டாலும் வெற்றி, என்ன பண்ணாலும் வெற்றி. 4ஆம் இடத்திலே புதன் உச்சம் பெறுகிறார், ப்ரமோஷன் வரப்போகுது. இது புரட்டாசி மாதம். எதை தொட்டாலும் வெற்றி, என்ன பண்ணாலும் வெற்றி. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. அடுத்ததாக உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவான். இந்த சூரியன் உங்களுக்கு முயற்சிகளில் வெற்றியை தருகிறார். எப்போது? ஆவணி மாதம். ஸோ ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் ஆஃப்டர் திஸ் குரு பயிற்சி ஒன் பை ஒன்னாக நடந்துக்கிட்டே இருக்கு. டிசம்பர் 6ஆம் தேதி இந்த ராகு பகவான் மகரத்திற்கு வருகிறார். இது 8ஆம் இடம். 2ல் கேது, 8ல் ராகு. கால சர்ப்ப தோஷம் வரப்போகுது. இட் பி மோஸ்ட் கேர்ஃபுல் டியூரிங் டிரைவிங். மிதுனராசிக்காரர்கள் வண்டி ஓட்டும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டணும். உங்களுக்கு டிசம்பர் 6க்கு அப்புறம் வண்டியை தொடுறது ஆபத்து. மற்றபடி அதெல்லாம் பார்த்துக்கலாம் சார், டிசம்பர் சார் அடுத்த நியூ இயரில் பார்த்துக்கலாம் சார். ஓகே, அப்போ இந்த 6 மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பணம் வரப்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பணம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டீங்க. இருந்தாலும் அந்த இல்லற வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு பொண்ணுங்கள் விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்களே, இதிலிருந்து விடுபடுவதற்கு மிதுன ராசிக்காரர்கள் எந்த மாதிரியான விஷயத்தை பிட் பண்ணுறா நல்லாயிருக்கும்? 7 கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்தில் உச்சம் பெறும் பொழுதே அந்த பிரச்சனைகள் வந்தாச்சு. இவர்கள் குருவடி சரணம், திருவடி சரணம், மகான்களை வழிபட வேண்டும். காஞ்சி பெரியவா ஆகட்டும் அல்லது ரமண மகரிஷி ஆகட்டும், அந்த மாதிரியான மகரிஷிகள் மகான்கள் அவர்களுடைய கையில் காப்பு மாதிரி போட்டுக்கிறது, கழுத்தில் டாலர் மாதிரி போட்டுக்கிறது, அந்த மாதிரி ஜீவ சமாதிகள் சென்று வழிபடுது, அதெல்லாம் பண்ண சார். சுவாமிஜி, கடகராசிக்காரர்களுக்கு இந்த 5 யோகங்கள்னால எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது? கடகராசி தெரியும் குருஜி, தெரியும். கடகராசிக்காரர்கள் எல்லாம் எனக்காக சங்கம் வைத்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள் உலகம் முழுவதும். உங்களுக்கு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். காரணம் என்னவென்றால், நான் சொல்கிற டேட்டெல்லாம் அப்படியே மைண்டில் வச்சுக்கிட்டு அப்படியே ஆஃப்டர் திஸ் குரு பயிற்சி 5 யோகங்கள் வரப்போது. என்னென்ன யோகம்? 2 கூடிய சூரியன் உச்சம் பெறார். அதுதான் நம்மளோட ஓப்பனிங்கே. எப்படி இருக்கு? ஓப்பனிங்கே சூப்பராக இருக்குது. ஏன்னா தனாதிபதி உச்சம் பெறுவது தான் புத்தாண்டு. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, என்ன நடக்கும்? உங்களுக்கு ராசியில் குரு வர்றார். யார்? ஜூன் மாதம். இந்த குரு வர்றதே ஒரு சிறப்பு. 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் வருகிறார். அப்போ குறிஞ்சி மலர் போல தான் 12 வருடத்துக்கு ஒரு முறை உங்கள் ராசியிலே உச்சம் பெறுகிறார். அது குறிஞ்சி மலரோ மல்லிகை மலரோ எனக்கு ஏதாவது காற்று வருமா சார்? அதை பற்றி தான் சொல்ல வரேன். கடகராசிக்காரர்கள் பட்ட கஷ்டம் இல்லாமல் ஒரு புக்காக போடலாம். ஸோ அப்போது உடம்புலேயே உட்காந்து குரு பகவான் என்ன பண்ணுறார்? உச்சம் பெறுகிறார். உச்சம் குரு சும்மா பார்த்தாவே காசு வரும். உச்சம் பெற்ற குரு, வீரபாண்டிய குரு அவர். அப்போ என்ன பண்ணுறார்? 5, 7, 9 பார்க்குறார். வந்த உடனே சொத்து வாங்கி கொடுத்துறாரு. அஷ்டம சனி சார், அவனை பற்றி பேசாதீங்க சார். இல்லை, அவர் போயிட்டார், டோன்ட் வரி. அவர் 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். அவர் போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு நிம்மதியே. இந்த 2.5 வருஷமும் ஒரு மனிதத்தன்மையே இல்லாமல் உங்களை பாடாப்படுத்தின அந்த சனி பகவான் 8ஆம் இடத்துலேருந்து 9க்கு போயிட்டார். 9ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கிறார், 6ஐ பார்க்கிறார். பெரிய விஷயம். இந்த பக்கம் குரு என்னடானா 5ஆம் இடத்தை பார்த்து சொத்து, குழந்தை, யோகம் எல்லாம் தரார். இந்த பக்கம் சனி பகவான் 6ஐ பார்த்து கடன் அடைக்கிறார். 2 பேரும் மாறி மாறி செயல்படுறாங்க. ஒரு வீட்டில் எப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சு சீக்கிரமாக குடும்பத்தை முன்னுக்கு கொண்டாடுறாங்களோ, அந்த மாதிரி இந்த பக்கம் குரு ப்ளஸ் பண்ணிகிட்டே இருக்கார், இந்த பக்கம் சனி ப்ராப்ளத்தெல்லாம் ஆஃப் பண்ணிகிட்டே இருக்கார். டபுள் டமாக்கா உங்களுக்கு. அடுத்ததாக மிக முக்கியமான விஷயமே, இந்த குரு பகவான் தருகின்ற முதல் யோகம் என்ன? கடகத்திலே ராசியிலே உட்கார்ந்திருந்த குரு மங்கள யோகத்தை அடைகிறார். எப்போது? இந்த ஐப்பசி மாதம், புரட்டாசி ஐப்பசியில் குரு செவ்வாய் வந்து நீச்சமடைந்து உச்சம் பெற்ற குருவோடு சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகம் அடையும் போது நடக்கிறது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, குருச்சந்திர யோகம். படம் எடுக்கிறவங்களுக்குலாம் பொன்னான காலம். அதில் வந்து மனசு ரீதியான படங்கள் எடுக்கிறவங்க இயக்குனர்கள்லாம் பார்த்திங்கன்னா சார், அப்படியே அந்த பேய் நடந்து வருது சார் அப்படிங்கிற மாதிரி. அந்த ஒரு அமானுஷ கதை சார், இங்கே பொழப்புக்கே வழி இல்லை சார், படத்துக்கு போயிட்டீங்க சார். இந்த வீடியோவை நிறைய பேர் பார்க்குறாங்க. அதனால் அவங்களுக்கு சொல்கிறேன், டைரக்டர்ஸ்லாம் நிறைய ஒரு கதை வச்சுருப்பீங்க, புரட்சி கதைகள் பண்ணாதீங்க, அமானுஷ கதைகள் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். சந்திரன் ரிலேட்டடான மனோதத்துவ கதைகள்லாம் பண்ணுங்கள். ஏன்னா குரு சந்திர யோகம். சரி, அடுத்து குரு மங்கள யோகம். வீடு வாங்க போகிறீங்க கடகராசிக்காரர்கள்.
வீடு வாங்க போகிறீங்க, ஃப்ளாட்டாவது வாங்குவீங்க, நிச்சயம் இது நடக்கும். அடுத்ததாக 7 பார்க்குறாரு. அப்போது கடகராசிக்காரர்கள் வீட்டில் கல்யாணம். யாருக்கு கல்யாணம்? உங்களுக்கு தான். எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே. அப்போ உங்களுக்கு இல்லை, இன்னொரு கடகராசிக்காரர்கள் யாருக்கு கல்யாணம் ஆகலையோ அவங்களுக்கு. அப்போது உங்களுக்கு என்ன நடக்கும்? உங்களுக்கு 7 குரு பார்த்துட்டார். கல்யாணம் ஆனவங்களுக்கு ஃபாரின் கூட்டு போக போகிறார், அல்லது மனைவியோட ரொம்ப க்ளோஸ்னஸாக பழையபடி எப்போ கல்யாணம் ஆனப்போ எப்படி நீங்கள் ஜாலியாக ஒன்றா ரொம்ப ஹாப்பியாக இருந்தீங்களோ அந்த பழைய சுச்சுவேஷனை கொண்டு வந்து தரார். இது வரைக்கும் நடந்த 10-20 வருஷம் சண்டையெல்லாம் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு புதுசாக ஃபஸ்ட்லேருந்து எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு ஃபஸ்ட்லேருந்து விளையாட விடுவார். அடுத்ததாக 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார், அதிர்ஷ்டத்தை பார்த்துட்டார். இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. 6 தாண்டிய பயணங்களை ப்ளஸ் பண்ணிடுவார். ஒன்று கடல் தாண்டிய பயணத்தை ப்ளஸ் பண்ணுறார், அல்லது 6 தாண்டிய பயணம். அட்லீஸ்ட் கர்நாடகா போகிறது, கேரளா போகிறது, அல்லது பக்கத்து ஊருக்கு போகிறது, இந்த மாதிரி ஏதேனும் ஒரு பக்கத்து ஸ்டேட்டுகளில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள், அல்லது இங்கேருந்து முந்திரி வாங்கி நான் மகாராஷ்டிராவுக்கு ஏற்றுமதி, அந்த மாதிரிலாம், அல்லது அங்கேருந்து இதை இறக்குமதி பண்ணி இங்கே பண்ண போகிறேன், அந்த மாதிரிலாம் இன்டர்ஸ்டேட்டுக்குள்ளே பேன் இண்டியாவாக மாற போகிறீங்க நீங்கள். ஸோ அது சாதாரண பேன் கார்டுக்கு இனிமேல் தான் சார் யூஸு, நான் ஒரு பேன் இண்டியாவாக மாற போகிறேன். வெரி குட், அருமையான விஷயம். அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் டெவலப் ஆவீங்க. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் குருச்சந்திர யோகம், குருமங்கள யோகம், விபரீத ராஜயோகம், ரைட்டா, குரு சண்டால யோகம் அங்கே தான் வரேன். இது வரைக்கும் கடகராசிக்காரர்கள் கடவுளை மட்டுமே பார்த்து வந்தவர்கள் புதிதாக காதலின் அடுத்த வருஷனை பார்க்க போகிறீங்க. காதல் ரைட்டு, அது என்ன அடுத்த வருஷன், அது ஒரு வேறு மாதிரி வருஷன். அது இது வரைக்கும் சனி ராகு 8ல் இருந்தார், ஊருக்குள்ளே ஒரு கௌரவமாகவாச்சும் இருந்தது. 8ஆம் இடத்து ராகுங்கிறது ஒரு காலசிறப்பு தோஷம்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ ராகு 7க்கு வரார். 7க்கு கடகராசிக்காரர்களுக்கு வந்தால் வாரா காதல் சொல்லுவாங்கள, கூடா நட்பு கேடாய் விளையும், அந்த மாதிரி கூடா காதல் கேடாய் முடியும்னு எழுதிக்கிங்க. இது இந்த காதல் தொலையும். எப்போது? டிசம்பர் 6க்கு அப்புறம். சம்பந்தம் இல்லாத ஒரு காதல். ஏண்டா இது எனக்கு தோணுச்சு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு காதல் வரும். தயவு செஞ்சு வேண்டாம், இதில் போய் விழுந்துடாதீங்க. 7ஆம் இடத்துல யார் வருகிறார்? ராகு பகவான் வருகிறார். ராகு பகவான் வரும்பொழுது என்ன நடக்கும்? உங்களுக்கு பிரச்சனைகள், பெண்களால் பிரச்சனை. நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த டிசம்பர் 6க்கு அப்புறம் என்ன பண்ணும்? கழுத்தில் ஒரு டாலர் வாங்கி நேராக வடபழனி முருகன் கோயில் வாசலில் போனீங்கன்னா ஒரு ஹனுமான் டாலர் கொடுப்பாங்க. அந்த டாலர் வாங்கி கழுத்தில் ஜெய் ஆஞ்சநேயா அப்படின்ட்டு ஜிம்முக்கு போனோமா வீட்டுக்கு வந்தோமா இப்படியே தெரிஞ்சிங்கன்னா நல்லா இருப்பீங்க. தயவுசெய்து பெண்கள் பக்கம் போயிடாதீங்க. உங்களுக்கு இதனால தான் பிரச்சனையே வரும். இது வரைக்கும் ஆடினதெல்லாம் எல்லா பிளஸ்ஸிங்கும் சேர்த்து வச்சு இந்த ஒரு மேட்டரில் க்ளோஸ் பண்ணி விட்ருவார். அப்போ கூட கடகராசிக்கு நீங்கள் நல்லது சொல்ல மாட்டீங்களா? இங்கே சீரியஸாக சொல்கிறேன், உங்களுக்கு நல்லது தான் சொல்கிறேன். இந்த ஒரு விஷயம் புன்னகையுடன் கடந்து செல்லுங்கள். உங்கள் சாமர்த்தியம் தான் எல்லாம். கடகராசிக்காரர்கள் புதியதாக தொழில் தொடங்கினா சிறப்பாக இருக்குமா? மிக அற்புதமாக இருக்கும். காரணம் என்னவென்றால், உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு குரு உச்சம் என்பதால், குரு ஒரு ஜாதகத்தில் உச்சம் என்பதால் மற்ற பலன்லாம் தூக்கி போட்டுடலாம். குருவே உச்சம், குரு தான் ஃபினான்சியர். அதனால் பணம் கொட்டும் வழிகள் எல்லாம் தன்னால் வரும். இவர்களுக்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகளை தடுப்பதற்கு இவர்கள் எந்த மாதிரியான பரிகாரங்கள், வழிபாடுகளை மேற்கொண்டால் சிறப்பாக இருக்கும்? ஓப்பனிங் வரைக்கும் ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் உங்களுக்கு சுக்கிர பகவான் துலாத்தில் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் ஆட்சி பெறும்போதெல்லாம் சூப்பராக இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. எல்லாமே நல்லா தான் இருக்குது, எல்லா மாதமும் நல்லா இருக்குது. சித்திரை தொடங்கி புரட்டாசி ஐப்பசி வரைக்கும் நல்லா இருக்குது. ஆனால் அதே மாதிரி உங்களுக்கு மகரத்தில் 2 கூடைய குரு பகவான், 2 கூடைய சூரிய பகவான் மகரத்தில் ட்ராவல் ஆகும் பொழுது மிக அற்புதமான பலன்கள்லாம் ஜனவரி மாதம்லாம் கிடைக்கும். ரொம்ப நல்லா இருக்குது. ஜனவரி வரைக்குமே நல்லா இருக்குது. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை, டிசம்பருக்கு அப்புறம் மிஸ்டர் ராகு வர்றதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன பண்ணணும்? திருநாகேஸ்வரம் போயிடணும். அது வரைக்கும் நீங்கள் கோயில் போக தேவையில்லை. டிசம்பர் மாதம் திருநாகேஸ்வரம், திருப்பாம்புபுரம், பக்கத்தில் இருக்கிற புத்துக்கோயில், நாகாத்தம்மன் கோயில் இதெல்லாம் வழிபட்டு, ஐயா ராகு பகவானே தேர் இழுத்து தெருவில் விட்டுறாத, எனக்கு ஒரு மனைவி போதும் அப்படின்ட்டிங்கன்னா இந்த பிரச்சனை அமைதியாக போயிடும். அல்லாமல் இது வேறு மாதிரி போயிடும். அதனால் ஆஃப்டர் டிசம்பர் ராகு வழிபடுவது சிறப்பு. சுவாமிஜி, சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த 5 யோகத்தின் மூலியமா எந்த மாதிரியான சிறப்புகள்லாம் கிடைக்க போகுது? இது சிம்ம ராசி சரத்குமார் நடித்த படம். ஸோ அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த சிம்ம ராசினாலே ஒரு கெத்து சார், இப்படி சொல்லியே டெத்து வீட்டுக்கு போனால் கூட அழுவும் இல்லை சார், எப்போ பார்த்தாலும் சிம்ம ராசினே சொல்கிறாங்க. அஷ்டம சனி என்ன மிதிக்கிறான், சொல்லி அழுவ முடியுதா? கேட்டால் சிம்ம ராசின்றாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரிய ப்ராப்ளமே நம்ம கொடுக்குற இமேஜ் தான். சிம்ம ராசி அழக்கூடாது இப்படியே சொல்லி வச்சுருக்கோம். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டுக்கு அப்புறம் நிறைய யோகங்கள் வருகிறது. அது என்ன மாதிரி யோகம்னா, உங்களுக்கு யோகம் தருதோ இல்லையோ பிரச்சனைகள்லேருந்து காபந்து பண்ணி ஒரு அழகாக அப்படி வச்சுக்கும். இப்போ உங்கள் பக்கம் ஆபத்து வராமல் காப்பாற்ற போகிறாங்க. அதெல்லாம் என்னென்ன? பாயிண்ட் நம்பர் 1, நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதெல்லாம் சொல்லிடுறேன். யோகங்கள்லாம் அப்புறம் வரலாம். முதல்ல 4-9 கூடைய செவ்வாய் தான் அவங்க பாதகாதிபதி, கெடுதலை மட்டுமே செய்பவனவன். இந்த மே 10 அவன் வந்துட்டான்னா
என்னாகும், ஐயையோ எம்ட வந்துட்டான்டாங்கிற மாதிரி. 4/9 செவ்வாய் ஆட்சி பெற்றுட்டா கவர்மெண்ட் கேஸு ஊரில் இருக்கிற எல்லா பஞ்சாயத்தும் வரும் இந்த மே 10க்கு அப்புறம். ஆனால் அப்படியே நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா 12ஆம் இடத்து குரு பகவான் உங்களுக்கு புன்னகை, அதாவது பிரச்சனை வாசல் வரைக்கும் வரும், வீட்டுக்குள்ளே வராமல் பார்த்துப்பார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அரசு ரீதியாக இந்த மாதிரியான சட்ட ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறவங்கெல்லாம் மே தொடங்கி ஜூன் வரை ஒரே மாதம்தான், நீங்கள் எதுவும் பேசக்கூடாது. இல்லை சார் நமக்கு எதிராக பிராது கொடுத்துருக்காங்க, அவன் பாட்டு கொடுக்கட்டும் கம்முன்னு இருங்க, இப்போ நமக்கு செய்ய வேண்டிய வழி இந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறது தான் அப்படிங்கிற மாதிரி அதுலேருந்து பின் வாங்கிருங்க. ஒரு மாதம் அமைதியாக இருங்க. நம்ம ட்ரம்ப் மாதிரி போர் நிறுத்தம், அடுத்த 2 வாரம் போடா, அடுத்து ஒரு மாதம் போர் நிறுத்தம், ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்கப்பா, போர் நிறுத்தம்பா அப்படிங்கிற மாதிரி போரை நிறுத்திடுங்க. அப்போ என்ன ஆயிடுது, யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போது இந்த மாதிரி ஒரு மாதம் ஜூன் மாதம் 12ல் வந்துடுறாரு. 12ல் வந்த குரு பகவான் ஃபஸ்ட்டு நாளை தான் பார்க்குறாரு. அப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு கோர்ட்டு கேஸு லேண்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அப்படியே சரியாயிடும். காரணம் குருச்சந்திர யோகம். ஏன்னா 8 குரு பகவான் 12, உங்களுக்கு எல்லாருக்கும் 5 யோகம், உங்களுக்கு மட்டும் 6 யோகம் 7 யோகம். சார் இதெல்லாம் நல்லா தான் இருக்குது, காசு வருமா? அதாவது ஒன்று புரிஞ்சுக்கணும், நமக்கு இருக்கிற பிரச்சனையில் நமக்கு ஏற்கனவே 7ல் ராகு, நமக்கு அஷ்டம சனி, இவங்கெல்லாம் சேர்ந்து எவ்வளோ ஒரு 200% நல்லது பண்ணால் தான் நமக்கு ஒரு 20% கிடைக்கும். எல்லாம் இவங்க ஃபில்டர் பண்ணி மிச்சத்தான் கொடுக்குறானுங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போதைக்கு நம்ம கௌரவமாக இருக்கணும், அதுதான் முக்கியம். ஸோ அப்போ என்ன ஆகுது, 12ஆம் இடத்துல 8 குரு பகவான் 12ல் மறைந்து விபரீத ராஜயோகம் தரும் பொழுது எதெல்லாம் சொத்து வாங்கணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் வாங்குவீங்க. அஷ்டம சனி இருந்த போதும் காசு சம்பாதிச்சு லேண்டு வாங்கக்கூடிய ஒரே ஆள் நீங்கள் தான். ஆனால் ரன்னிங் மணி இருக்காது, உங்கள்கிட்ட சொத்தாக வந்து சேரும். இந்த மாதிரி தான் ஏற்படும். ஸோ அப்போது பக்கத்தில் ஒரு கல்யாணத்துக்கு போய் மொய் வைக்கலான்னா காசு இருக்காது, ஆனால் நீங்கள் பார்த்தா ஒரு 5 ஏக்கர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வருவீங்க. இதெல்லாம் நடக்கும். ஸோ அது ஆச்சரியமாக அது வர வேண்டிய சொத்து அப்படி வந்து சேரும். பாயிண்ட் நம்பர் 2 என்ன, சந்திரமங்கல யோகம். சந்திரனுடைய வீட்டில் பாதகாதிபதி நீச்சம் பெற்று நீச்சபங்க ராஜயோகம் 12ஆம் இடத்துல. அப்போ என்ன ஆகும்னா லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அரசு பணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும். இதில் சூப்பரான விஷயமே என்னென்னா, குரு பகவான் அடுத்ததாக உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது வறுமை, 6ஆம் இடம் என்பது கஷ்டம், கடன். அப்போ 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது கடன்கள் ஒழிந்து விடுகிறது. ஒரு மிகப்பெரிய கடன், சின்ன கடனை திருப்பி கொடுத்து சரி பண்ணிடலாம். இங்கே வரார் பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு. இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அப்படியே குரு பகவான் என்ன பண்ணுறார், சனியை பார்க்குறார். சனியை பார்த்துட்டு சனியை அப்படியே வரி விலக்கு மாதிரி சனி விலக்கு, அவ்வளோதான். சனி என்ன பண்ணுறார், ஆட்டோமேட்டிக்காக அஷ்டம சனிலேருந்து வாபஸ் வாங்கிக்கிறார். ஜூன் மாதம் வரைக்கும், ஏப்ரல் மே ஜூன் 3 மாதம் கம்முன்னு இருக்கணும். அதுக்கப்புறம் சனி பகவான் அஷ்டம சனிலேருந்து சரியாயிட்டார். இதில் உங்களுக்கு மட்டும் ஒரு பம்பர் ஆஃபர் என்ன சொல்லுங்கள், ஜூலை 17லிருந்து டிசம்பர் 21 வரைக்கும் சனி வக்கரம். இதுவரை யாரும் சொல்லலை, நம்ம தான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறோம். ஸோ அப்போது சனி வக்கரமாகும் பொழுது, அஷ்டம சனி வக்கரம், அந்த ஆள் உங்களுக்கு கெடுதல் பண்ண வந்தான், திடீர்னு வக்கரமாகி நல்லது பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போ என்ன ஆகும்னா, ஜூலை 17லேருந்து டிசம்பர் 21 என்ன செஞ்சாலும் ஜெயிக்க போகிறீங்க. என்ன வேணால் பண்ணலாம். தொழில் தொடங்கலாமல் தொடங்க. ஜூலை 17லேருந்து டிசம்பர் 21க்குள்ளே என்ன தொடங்கினாலும் வெற்றி, எதை தொட்டாலும் வெற்றி. இதெல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. ஆக உங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை, டிசம்பர் 6க்கு அப்புறம் இதே ராகு பகவான் 7லேருந்து 6க்கு வருவார். 12ஆம் இடத்து கேது, 6ஆம் இடத்து ராகுன்னு வருவாங்க. அப்போ தான் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன பிரச்சனைகள் வரும்னா, வண்டி ஓட்டும் போது பிரச்சனைகள் வரும். அப்போ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக, செல்ஃப் டிரைவிங்லாம் பண்ணக்கூடாது. சில பேர் எல்போடே போடாமல் சும்மாவே சுற்றிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் ஓட்ட தெரிலன்னு கம்முன்னு விட்டுறணும். ஏன்னா இது உயிருக்கு ஆபத்து. சில பேர் புதுசாக வாங்கின கார் அவங்களே ஓட்டி ட்ரை பண்ணுவாங்க. இந்த வீர சாகசம்லாம் வேணாம். தெரிலன்ட்டு போயிருங்க, அது எவ்வளோ பெரிய கௌரவம். ஸோ அதனால் அதை மட்டும் பண்ணாதீங்க. மற்றபடி சிம்மராசிக்காரர்கள் வெயிட்டிங் ஃபார் தட் ஜூலை மந்த் இப்போயே மைண்டில் எழுதி வச்சுக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இல்லற வாழ்க்கை அப்படின்றது எப்படி இருக்கும் இந்த காலங்கள்? ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதான் பிரச்சனை. ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு இருக்கார், இது மட்டுமே யோசிக்க வைப்பார். தயவுசெய்து அதெல்லாம் விடுங்க, அது வேணாம். நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இந்த லவ் தேவையா கோபால் அப்படின்ட்டு அதை விட்டுட்டு வேலை பொழப்ப பாருங்கன்னு தான் நானும் கேட்டுக்கிறேன். கரெக்டான பாயிண்ட்டை நிறைய ஆளர் கேட்டிருக்காங்க. உண்மையிலேயே 7ல் இருக்கிற ராகு டெய்லி லவ் பண்ண சொல்லுவார். லவ் வேணாம், இது வேற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் குழப்பம் மட்டும் பாருங்க. இவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த யோகத்தை இன்னும் மேலும் அதிகரிக்க செய்ய எந்த மாதிரியான பரிகாரங்கள், வழிபாடுகள் மேற்கொண்டால் சிறப்பாக இருக்கும்? 7ஆம் இடத்து ராகு காலில் விழுந்துடணும், வேற என்ன? நான் என்ன ஒருத்தருக்கா இல்லையா விழணும்? 8ஆம் இடத்து சனி பகவான் வெயிட்டிங். ஐயா வணக்கம், ஐயா உங்களுக்கு ஒரு வணக்கம். 7ல் ராகு பகவான், ஐயா உங்களுக்கு ஒரு வணக்கம். 12ல் குரு மறைஞ்சிட்டார். ஸ்ட்ரெயிட்டாக நவகிரகத்தை சுற்றிடலான்றேன்.
நான் என்ன சொல்கிறேன், நவகிரகத்தையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு எல்லாருக்கும் வணக்கம், யாராவது எனக்கு ஏதாவது நல்லது செய்யுங்கப்பா. ஜூலைக்கு பிறகு நான் சொல்வதை சீரியஸாக எடுத்துக்கோங்க. அது வரைக்கும் நான் உங்களுக்கு ஜாலியாக சொல்லிட்டு இருக்கேன். சீரியஸாக சொல்கிறேன், ஜூலை 17க்கு அப்புறம் டிசம்பர் 11 வரைக்கும் உங்களை அசைச்சிக்க யாராலையும் முடியாது. மிகப்பெரிய உயரத்துக்கு போக போகிறீங்க. இப்போ சனி பகவான் பாருங்கள், திருநள்ளாறு போயிட்டு வாங்க, ஒரு இரும்பு சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே தானம் பண்ணிடுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு தானங்கள் நீங்கள் சிவன் கோயிலுக்கு கொடுக்குறீர்களோ அது அத்தனையும் கவுண்டபிள். ஜூலைக்கு அப்புறம் அடிச்சாட போகிறீங்க. சுவாமிஜி, கன்னிராசிக்காரர்களுக்கு 5 யோகங்கள்ல எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள்லாம் கிடைக்க போகுது? ஐயோ கன்னிராசி தெரியும் குருஜே, தெரியும் நீங்கள் கன்னிராசின்னா சிரிப்பீங்கன்னு. கன்னிராசிக்காரர்களுக்கு யார் கன்னிராசிக்காரர்கள் என்று பெயர் வைத்தார்கள் என்று தெரியவில்லை. காதலுக்கும் நமக்கும் ரொம்ப தூரம். நமக்கு யாரும் கன்னிராசின்னு பேர் வச்சிட்டாங்க. ஆனால் இந்த வருஷம் காதலிக்க போறீங்க. காரணம் 7ஆம் இடத்துல யார் வந்துட்டார்? சனி பகவான் வந்துட்டார். காதல் ஆசை யாரை விட்டதோ. நமக்கெல்லாம் எதுக்கு சார் யோகம்? காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான், அவன் வந்துட்டான். 7ஆம் இடத்துல சனி பகவான் வந்துட்டார். இந்த வருஷம் ஃபுல்லாக ரொமான்ஸு, இல்லற வாழ்க்கை, ஜாலி, இப்படி தான் இருக்க போறீங்க. அதில் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்துட்டேன் சார். இப்போ நான் இருக்கிற கடனுக்கு நமக்கு வேலையும் அங்கே தான் சொல்ல வரேன். இந்த புத்தாண்டு ஏப்ரல் 14 பிறக்குது, மைண்டில் வச்சுக்கோங்க. ஏப்ரல் 14 பிறக்குது. ஆமாம், ஜூன் 2 வரைக்கும் எண்ணிக்கோங்க. ஜூன், ஏப்ரல், மே, ஜூன், அது வரைக்கும் பாஸ் முகத்திலே மொழிக்கூடாது. பாஸ் ஏதாவது ஃபோன் பண்ணா, ஐயா வணக்கம், ஏன் இங்கே தான் இருக்கேன், இப்போ தான் வந்துடுறேன், நான் நன்றியா அப்படியே போயிடணும். எதிர்த்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது. சண்டே டியூட்டி தானே, நம்ம ஆல் டியூட்டி நான் வரேங்கய்யா, சண்டே நைட் டியூட்டி கூட வரேன். ஒன்றுமே இல்லாமல் அப்படியே ஃப்ளாட் ஆயிடணும். ஏனென்றால் 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். கன்னிராசிக்காரர்கள் பாதி பேருக்கு வேலை இல்லை, உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள். அல்லது பாதி பேருக்கு வேலை ஊசலாடிட்டு இருக்கோம். இன்றைக்கி பேப்பர் போடலாமா, நாளைக்கு போடலாமா, நம்மளே கம்பெனிக்கு போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த பதிவை பார்த்து அந்த மாதிரி தான் உங்கள் பாஸ் இதை பார்த்துட்டு தான் இருப்பார். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, ஏன்னா நம்ம சேனல் உலக புகழ், நம்ம சேனலை பார்க்காத ஆளே கிடையாது. உங்கள் பாஸ்க்கு இது மூலம் ஒரு மெசேஜ் சொல்கிறேன், அரியா பையன் தெரியாமல் பண்ணுறான் விட்ருங்க. ஏன்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் சரியாயிடுவீங்க. ஆனால் அதுவரை புரட்சி சிந்தனைகள். இந்த கம்பெனியில் நானே தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு, வேணாம் வேணாம் வேணாம், அமைதி அமைதி அமைதி, நல்லா யோசிச்சு பாருங்க, அடுத்த மாதம் இஎம்ஐ கட்டணும். ஸோ அப்போது 10ஆம் இடத்திலே குரு பகவான் வந்தால் ஒரு வேகத்தை தருவார். ஏன்னே தெரியாமல் வேலை விட்டு வந்துடுவீங்க. இது எல்லாருக்கும் நடக்கும். எனக்கெல்லாம் நடக்காது சார், நான் ஆல்ரெடி ரொம்ப மெச்சூர் சார், நான்லாம் டைரக்டர் சார். உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வேலை போகும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இதில் ஜெயிச்சவன் யாரும் கிடையாது. இது மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் 2 மாதம் கடலை தாண்டிட்டீங்க, இன்னும் 2 மாதம் தான். இப்போது யோகத்தை பற்றி பேசுவோம், உங்களுக்கு நடக்கிற நல்லதை பற்றி பேசுவோம். 7ஆம் இடத்துல சனி பகவான். அப்போ என்ன ஆகும்? லவ் பண்ண போகிறீங்க, கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அடுத்ததாக சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, குரு பகவான் 11ல் உச்சம் பெற போகிறார். புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. முக்கியமாக சாப்பாட்டு கடை, உணவு கடை வைக்க போகிறீங்க. அந்த சிந்தனை உங்களுக்கு வந்துருக்கும். ஏன்னா இந்த சந்திரன்கிறது சாப்பாடு, உணவு, டீ, காஃபி இதெல்லாம். அதை இந்த அடுமனை அடுப்பகம்பாங்கள்ல, அப்படின்னா என்ன? அப்படின்னா பேக்கரி. அப்போது நீங்கள் பேக்கரி மாதிரியான சமோசா இந்த மாதிரி கடை. ஸோ இப்போ திடீர்னு நீங்கள் மோட்டோ மாதிரி ஆயிடுறீங்க. ஐ எம் தி மோட்டோ. அந்த மாதிரி நீங்கள் சமோசாலாம் பண்ணுவீங்க. திடீர்னு பவர்ஃபுல் மேன் ஆகிடுவீங்க. அப்போது 11ஆம் இடத்துல என்ன ஆகுது? குரு பகவான் உச்சம் பெறுகிறார். சந்திரனுடைய வீட்டில் உச்சம் பெறுகிறார். உணவு ப்ளஸ் ஸ்பிரிச்சுவல் ப்ளஸ் கடல் சம்மந்தப்பட்ட சங்குகள், பாசிகள்லாம் வச்சு பொம்மை பண்ணுறது, அது மாதிரி கடலில் இருக்கக்கூடிய விஷயம், கடல் நீரை வச்சு இந்த மாதிரியான பிஸ்னஸ் அல்ல, அது சி ரிலேட்டடான கடல் சி ஃபுட்டு பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நேரம். இது ஒரு பக்கம். அடுத்ததாக இதில் என்னென்ன யோகம்னா, குருமங்கள யோகம். இந்த குரு யார்? உங்களுக்கு 7-4 குடைவர், உச்சம் பெற்று 10ஆம் இடத்துல இருக்கும்போது ஜாபில் அடுத்த லெவல் ப்ரொமோஷன். இப்போ தான் சார் ஜாப் போகணுங்க. ஜூனுக்கு முன்னாடி அது பிஃபோர், இது ஆஃப்டர். ஜூனுக்கு அப்புறம் எந்த கம்பெனியில் உங்களை வேலை இல்லைன்னு சொன்னாங்களோ அதே கம்பெனியில் உங்களுக்கு ப்ரொமோஷன். நம்மளை வேலையை விட்டு தூக்கணும்னு நினச்ச பாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இப்போ பாஸோட சீட்டுக்கு நான் தான் பாஸ் அப்படிங்கிற மாதிரி. என்ன திடீர்னு தேவயானி ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி தான். அப்படி ஸ்பூனை கலக்கிட்டு வாழ்க்கை எவ்வளோ வேகமாக ஓடுது பார்த்தீங்களா? அவர் போயிட்டார், இப்போ எங்கால் தான் பாஸ் ஆகிட்டார். வாழ்க்கை ரொம்ப வேகமாக போகுது உங்களுக்கு. 11ஆம் இடத்துல குரு பகவான். ஆனால் வெயிட் பண்ணணும் 11ஆம் இடத்துல. அடுத்ததாக இந்த குரு 3ஆம் இடத்தை பார்க்குறார். 3ஆம் இடம் என்பது என்ன? செவ்வாயுடைய வீடு. இந்த செவ்வாய் 8குடையவனாக இருக்கிறார். அந்த செவ்வாய் 11ஆம் இடத்தில் நீச்சபங்க ராஜயோகம் அடைகிறார். எப்போ? ஐப்பசி மாதம். மாதங்களோடு சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு முதல் யோகம் 12குடைய சூரிய பகவான் 8ல் மறைகிறார். சீரியஸாக போவோம். ஏப்ரல் 14 முதல் யோகம், நன்றாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஏப்ரல் 14 அரசியல் இருக்கிறவங்க, பொது வாழ்க்கை இருக்கிறவங்களுக்கு பெரிய யோகங்கள் கிடைக்க போகுது, மறந்துடாதீங்க. சித்திரை டு வைகாசி. அடுத்ததாக 2வது விஷயம்,
2 கூடிய சுக்கிர பகவான் ஐப்பசி மாதம் ஆட்சி பெறுகிறார். தன லாபங்கள் கிடைக்க போகுது. என்ன இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் தைரியமா பண்ணலாம். ஐப்பசி மாதம் பண்ணுங்க. 3 8 கூடிய செவ்வாய் பகவான் கடகத்திலே நீச்ச பங்க ராஜயோகம் அடைகிறார். எப்போ? புரட்டாசி மாதம் பண்றார். இந்த 3 மாசத்துக்கு மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த ராகு பகவான் என்ன பண்ணார்? 6ல இருந்து இம்சையை கொடுத்துட்டு இருந்தார். இப்போ 5க்கு வந்துட்டார். எங்க மகரத்துக்கு டிசம்பர் 6க்கு அப்புறம் குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் குழந்தை கிடைக்க போகிறது. காரணம், குரு பகவான் என்ன பண்ணிட்டார்? உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு அடுத்ததாக இந்த 5ஆம் இடத்தை தான் பார்க்குறார். 5ஆம் இடத்தை பார்க்கும்போது புத்திர பிராப்தி கன்ஃபார்மாக கொடுத்துருவார். ஃபாரின் போகிற யோகங்களை தருவார். ஸோ என்ன பண்ணும்? எதா இருந்தாலும் ஜூனுக்கு அப்புறம் இப்போ நான் சொன்ன புரட்டாசி ஐப்பசி மாதம் எதா இருந்தாலும் பண்ணுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பா இவர்களுக்கு வேலை போகும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நீங்க சொல்லிட்டீங்க. தொழில் மூலியமா ஏதாவது லாபம் கிடைக்குமா? அவர்களுடைய கடன் பிரச்சனை எல்லாம் நீங்குமா? நிச்சயம். பிஸ்னஸ் மேன்ஸ்க்கு இது பொருந்தாது. நீங்க தனியா நீங்க கஷ்டப்பட்டு, ஏன்னா பிஸ்னஸ் மேனுக்கு தான் ஆல்ரெடி வேலையே இல்லையே. அதனால தான் ஒரு சிலர் 2 பேர் பார்ப்பாங்களே, வேலையும் பார்ப்பாங்க பிசினஸும் நடத்துவாங்க. அப்ப வேலை போயிடும், பிஸ்னஸ் மட்டும் பார்ப்பாங்க. அவ்வளவுதான். வேலைன்னு ஒரு விஷயம் இருக்காது. பிஸ்னஸ் மேன்லாம் யாருன்னா வேலையை விட்டு வந்தவங்க தான். ஸோ அதனால அவங்களுக்கு இந்த சட்டம் செல்லாது. 10ஆம் இடத்துல குரு போகும்போது இதுதான் நடக்கும். அதில் என்ன ஒரு விஷயம்னா, பிஸ்னஸ் மேன்லாம் சூப்பராக இருப்பாங்க. காரணம் என்னன்னா, குரு 11 லாபத்தில் உச்சம். அப்போ என்ன, லாபம் அதிகமாக வரக்கூடிய ப்ராஃபிட். 10 ரூபா பொருள் இனிமேல் 20 ரூபாய்க்கு ஓடும். நல்லா சம்பாதிப்பீங்க, சூப்பராக இருப்பீங்க. இவர்களுக்கு இருக்கக்கூடிய யோகத்தை அதிகரிக்க செய்ய என்ன மாதிரியான வழிபாடுகளை மேற்கொண்டால் சிறப்பாக இருக்கும்? இவர்கள் முக்கியமாக அந்த ராகு பகவான் 6ல் இருக்கும்போது தேவையில்லாத எதிரிகளை கொடுத்துட்டு இருப்பார். அதனால திருநாகேஸ்வரம், திருப்பாம்புபுரம் போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று பாம்பு வழிபாடு, சர்ப்ப வழிபாடு செய்ய சிறப்பு. சுவாமிஜி, துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 5 யோகங்களால் கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள்லாம் என்னென்ன? துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே எப்பயுமே ஒரு நல்லதை நல்லதா மாத்துறது எல்லாருக்கும் தெரியும். தட் எவ்ரி ஒன் நோ. ஒரு கெட்டதை பிடிச்சி நல்லதா மாத்துறது அது இவங்களுக்கு மட்டும்தான் வரும். அது பார்த்தீங்கன்னா, கொம்பினில் நான் கொஞ்சம் கரப்பேன், அதுதான் சாதனை, அந்த மாதிரி பாட்டெலாம் வரும்ல. அந்த மாதிரி கெட்டதை பிடிச்சி, சனியை பிடிச்சி நல்லது வாங்குற ஒரே ஆள் இவங்க தான். 6ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். இருந்த சனி 6ல் இருந்து 3ஆம் இடத்தை 8ஐ பார்த்து, 12ஐ பார்த்து, ராசியை பார்த்து, 3ஆம் இடத்தை பார்த்து விபரீத ராஜயோகம் தர ஆரம்பிச்சிட்டார். 6 3 8 12ஓட கனெக்ட் ஆயிட்டார் சனி பகவான். என்னடா இது ஆச்சரியம், சூப்பராக இருக்கு. 6 3 இப்போ சனி பகவானே பலன் தர ஆரம்பிச்சிட்டார்னா, அவர் தான் யோகாதிபதி துலாம் ராசிக்கு. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். மற்ற யோகம்லாம் தூக்கி ஓர வச்சிடலாம், ஒரு யோகம் போதும். பாயிண்ட் நம்பர் 1. நான் சொல்கிற டேட்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. 2 7 கூடிய செவ்வாய் பகவான் மேஷத்தில் ஆட்சி வருகிறார். மேஷத்தில் ஆட்சி பெறும்போது என்ன ஆகும்? மனைவியோட இருக்கிற சண்டை, இதெல்லாம் இந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும். நிறைய பேர் கல்யாணம் ஆகும், சில பேர் ஃபாரின் போவீங்க. அடுத்ததாக இந்த சுக்கிர பகவான் ஆட்சி பெறுகிறார். இவரும் ஆட்சி, இன்னும் எவ்ரிபடி எல்லாம் ஆட்சி பெறுறாங்க வரிசையா. அடுத்து புத பகவான் மிதுனத்தில் ஆட்சி பெறுகிறார். எப்போ? இதெல்லாம் எல்லா வருஷமும் தான் சார் நடக்குது. இப்போ இதுக்கு துலா ராசிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அங்கதான் இருக்கு சம்பந்தமே. காரணம் என்னவென்றால், சனி 12 பார்த்துட்டு இருக்கார், விரயத்தை பார்த்துட்டு இருக்கார், விபரீத ராஜயோகத்தோட 6ல் இருக்கும் சனி. அப்போ என்ன நடக்கும்னா, கடன்கள் ஒழியும் வருடமாக இந்த வருடம் இருக்கும். புதிய பணிகள் கிடைக்க போகிறது. சரி, நான் 1 lakh சேலரி வச்சிருந்தேன், அதில் 75,000 கமிட்மெண்ட் வச்சு 25,000 குடும்பம் நடத்திட்டு இருந்தேன். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, சம்பளத்தை திடீர்னு 3 lakhs ஆகிட்டாங்க, டீம் லீடர் ஆகிட்டேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல, மீது 2 lakhs இருக்குது அப்படிங்கிற மாதிரி திடீர்னு கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொண்டு போயிடுவார் சனி. சனியின் தனிச்சிறப்பே என்னன்னா, உங்களை கம்ஃபர்ட்டாக வச்சிருப்பார். அதுதான் பெரிய சிறப்பு. அதுதான் இந்த ஆட்சி காட்டுகிறது. 2வது விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்ததில்ல, சனி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணுறாரு, சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. இதில் பாதகாதிபதி சூரியன் யார்? உங்களுக்கு கெடுதலை மட்டுமே செய்பவன். ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து மே 14 வரைக்கும், அதாவது வைகாசி, சித்திரை டு வைகாசி, அவர் உச்சம் பெறுகிறார். இந்த பீரியட்ல என்ன நடக்கும்னா, அரசியல்வாதிகள்லாம் ஜாக்கிரதையாக இருக்கும், தலைமை பொறுப்பில் இருக்கவங்கலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும், அல்லது கவர்மெண்ட்டை எதிர்த்து பேசாமல் இருக்கணும். துலாம் ராசிக்காரர்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு வருது, நான் சும்மா இல்லாமல் ஒரு பதிவு போட்டேன், அடுத்த முதலமைச்சர் சாமி சரணம், அப்போ இதெல்லாம் வேண்டாம், நம்ம அரசியல் பேச வேண்டான்றேன். பேசினா பிடிச்சிட்டு போயிடுவாங்க. யார் பதிவு போட்டாங்களோ அவனை விட்டுருவாங்க, ஷேர் பண்ண நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்போது தேவையில்லாமல் அரசை விமர்சிப்பது, எதிர்த்து பேசுவது, கார்ட்டூன் எதுவும் பண்ணாதீங்க. அடுத்ததாக முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன். கன்னி ராசிக்காரங்க இப்போ தான், அவங்களுக்காவது பரவாயில்ல, செஷன் முடிஞ்சுது, லாஸ்ட் 2 months. நமக்கு இப்போ தான் ஆரம்பிக்குது. எப்போது? ஜூன் மாதம் ஆரம்பிக்குது. அவருக்காவது பரவாயில்ல, நார்மல் குரு. உங்களுக்கு வீரபாண்டிய குரு, அவர் 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று வந்திருக்கார். இப்போ நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள்? இப்போ நான் என்ன செய்யணும்? வந்த உடனே ஃபஸ்ட்டு கையெழுத்து உங்கள் வேலை எடுத்துக்குவார். நான் இதை ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறேன், நான் இப்போ சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா சும்மா குரு வந்தாலே வேலை போயிடும். இவர் உச்சம் பெற்ற குரு,
அப்போ இது யோகம் சார், என்ன சார் அற்புத யோகம் என்னமோலாம் ஓப்பனிங் கொடுத்துட்டு இப்படி சொல்கிறீங்க. இதில் ஒரு யோகம் இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறேன். 10ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்றா வேலை போயிடும். எடுத்து வச்சுக்கோங்க. இதை பற்றி பேசி டிஸ்கஸ் பண்ணி பிரயோஜனமே இல்லை. அப்போ ஏப்ரல்லேருந்து ஜூனுக்குள்ளே எங்கே பேப்பர் போகணும்னு நினச்சா பேப்பர் போட்டு இப்பயே போயிடுங்க. இந்த 2 மாதம் தான் உங்களுக்கு டைம். அமெரிக்கா போகணும் போயிருங்க, இப்பயே கிளம்பு எல்லாம் கிளம்பு. ஆப்பிரிக்கா போங்க, எங்கே வேணால் போங்க. ஆனால் ஜூனுக்கு அப்புறம் அடுத்த ஜூன் வரைக்கும் ட்ரம்ப்பே ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலும் சரி, நீ எதுக்கு என்ன கூப்பிட்றேன்னு தெரியும், என் வேலை போகிறதுக்காக தான் இந்த சூழ்ச்சி, நான் வரமாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு அதே கம்பெனியில் தான் இருக்கணும். யார் கூப்பிட்டாலும் போகாதீங்க. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, நீங்கள் பண்ண புண்ணியம் பாருங்க. இங்கே தான் 10ஆம் இடத்துல இருக்கிற குரு 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குறார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். அப்போ ஆஸ் பர் குருமங்கள யோகம், குருச்சந்திர யோகம், விபரீத ராஜ யோகம் எல்லாமே சேர்ந்து பணம் நிறைய வரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்பாவோட பிஸ்னஸ் நல்லா ஆகிடும். வீட்டில் ஏதாவது அம்மா ஏதாவது பெரிய ஒர்க்கிங் வேணும், அவங்களுக்கு சேலரி அதிகமாகிடும். வீடே பண மழையில் நினையும். அவன் ஜாலியாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலை போயிடுச்சு, எப்படிடா இருக்கா, அவன் ரொம்ப ஜாலியாக இப்போதான் புதுசாக BMW வாங்கியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி. 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. எப்படி வேலையை போனாலும் வாங்குறான் சார், வேலை போச்சு, அது தனி வழி, அது தனி டிபார்ட்மெண்ட். 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகும்னா, இந்த ஒரு வருஷமும் வேலை போச்சுன்னு தான் பேர், ஆனால் இந்த ஒரு வருஷம் தான் நிறைய பணம் வரும், நல்லா இருப்பீங்க, பிஸ்னஸ்லாம் நல்லா வரும், ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜாக்கிரதையாக இருந்தாலும் இருங்க, இல்லாட்டியும் ஒன்றும் இல்லை. அப்போ இந்த வேலை உங்களுக்கு வேலை வேணும்னு நினச்சிங்கன்னா இருங்க இந்த ஒரு வருஷம். ஆனால் அடுத்த வருஷம் 2027க்கு அப்புறம் பிரமாதமாக இருப்பீங்க. இந்த வருடம் வேலை போய்டும், ஜாக்கிரதை. துலாம் ராசிக்காரர்களுடைய இல்லற வாழ்க்கை அப்படின்றது எப்படி இருக்கும்? 7ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் பகவான் நீச்ச பங்க ராஜயோகம் அடைகிறார். இந்த புரட்டாசி வரைக்கும் தான் டைம். இந்த புரட்டாசிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவானும் செவ்வாய் பகவானுமா சேர்ந்து காதல் பிரச்சனைகள் அல்லது திருமணமாக்கி டைவர்ஸ் பேப்பரை கீழ்ச்சி போட்டு ஃபர்ஸ்ட் வந்து வாழ ஆரம்பிங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய காதல் நெருக்கத்தை உண்டு பண்ணுவார். நல்லா இருக்கு. இவர்களுடைய யோகத்தை அதிகரிக்க செய்ய எந்த மாதிரியான பரிகாரங்களை மேற்கொண்டால் சிறப்பா இருக்கும்? இவர்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா குரு தான் வேலையை பிடுங்க போறாரு. அப்போ குரு பகவான் பாஸை முதல்ல திட்டாதீங்க, பாஸை கிண்டல் பண்ணி பேசாதீங்க, அல்லது பேசுறது அவருக்கு அதில் விழுவாமல் பார்த்துக்குங்க. ஸோ அப்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஃபோன் ரெக்கார்ட் பண்ணுறது இந்த மாதிரி சேட்டையெல்லாம் உங்களுக்கு நடக்கும். யாரையும் நம்பி பேசாதீங்க. அதுதான் நீங்கள் வழிபட வேண்டிய முதல் விஷயம், குரு தான். அப்போது குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். சென்னையில் இருக்கிறவங்க பாடியில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடுங்க. உங்களுக்கு யார் வாத்தியாரோ, அதாவது செகண்டரி ஸ்கூல் டீச்சர், ஹை ஸ்கூல் டீச்சர், ஃபோன் பண்ணி சார் என்ன ப்ளஸ் பண்ணுங்கள் சார், எனக்கு மனசே சரியில்லை, நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்கள். நிறைய பிளஸ்ஸிங்ஸ் கேட்டு ஒரு வருஷமும் வாத்தியார், எனக்கு அப்ரண்டி சொல்லிக் கொடுத்த குரு, எனக்கு கேமரா பிடிக்க சொல்லிக் கொடுத்த குரு எல்லா இடத்துலையும் இருக்கார். அவங்களெல்லாம் வணங்கிட்டே இருங்க, சரியா? சமஜி, உங்கள் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 5 யோகங்கள் மூலியமா கிடைக்கக்கூடிய சிறப்பு பலன்கள் என்னென்ன? விருச்சிக ராசி, என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களை. இந்த உலகத்துல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்று ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறதுனா அது நான் தான். பிறந்ததுலேருந்து விருச்சிக ராசிக்காரர்களை பார்த்துட்டே இருக்கேன். நிறைய பேருக்கு வந்து இந்த MBBS படித்து நிறைய பேர் டாக்டராக இருப்பாங்க. ஆனால் ஸ்பெஷலிஸ்ட்னு ஒருத்தர் இருப்பார், அவர் தான் சிறப்பு. அந்த மாதிரி அஸ்ட்ராலஜர்ஸ்லேயே விருச்சிக ராசி ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா அது நான் தான். அதனால் யார் ஜாதகம் பார்த்தாலும் நீங்கள் எங்கிட்ட தான் பார்க்கணும். ஓகே. ஸோ அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 5 யோக சேர்க்கை என்ன பண்ண? ஃபஸ்ட்டு யோகமே சனி 5க்கு வந்துட்டார். 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். யோகத்திலே சனி பகவான் வந்திருக்கிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி 5ஆம் இடத்தில் இருக்கிறார். 5ல் இருக்கிற சனி 5, 6, 7 பார்க்கிறார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காதல் வருகிறது, கல்லுக்குள் ஈரம். அப்போ என்ன ஆகுது? உங்களுக்கெல்லாம் காதல் வருது, ஆச்சரியம். 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்துட்டார். இப்போ யோகம் நம்பர் 1, 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அபூர்வ விஷயம் என்ன? குரு பகவான் உச்சம் பெறுவது. 9ஆம் இடத்தில் குரு வருவது என்ன? அதுவும் 12 ஒரு முறை நடக்கின்ற அபூர்வ விஷயம். இது ரெண்டும் மேட்ச் ஆகுது பாருங்க. அதான் இதுல ஆச்சரியமே. 9ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுகிறார். உங்களுக்கு ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு. நான் ஏன் சார் ஓடி போறேன்? உங்களை ஓட சொல்ல, ஆனால் அந்த அளவுக்கு நன்மைன்னு சொல்ல வரேன். 9ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுகிறார் கடகத்தில். அப்போ இது என்ன ஆகுதுன்னா குருமங்கள யோகம், குருச்சந்திர யோகம். ஏன்னா உங்களை தான் பார்க்குறாரு. வந்த உடனே குரு பகவான் கேட்குற ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 9ஆம் இடத்துல உச்சம் பெற்ற லைஃபே தலையில மாற்ற போறார். 5ஆம் இடத்து சனி பகவான் யோகங்களை தரார், குழந்தை பிராப்தி தரார். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியே மடியில் வந்து குழந்தையா பிறப்பார். அந்த அளவுக்கு வந்த உடனே குழந்தை ஃபர்ஸ்ட் அப்ரூவலே அதுதான். ஏன்னா உச்சம் பெற்ற குரு. ஆர்த்தரப்பனர் இப்போதான் சார் கடை ஒன்று திறந்துருக்கோம், புதுசாக திறந்து 1 வருஷம். இனிமேல் கவலைப்படாதீங்க, குரு பகவான் பிளெஸிங்கால 1 கடை 2 கடையாக போகுது. அந்த மாதிரி டெவலப் ஆகி போயிட்டே இருப்பீங்க. அடுத்ததாக இந்த குரு பகவான் உச்சம் பெற்ற குரு 9ஆம் இடத்தில் என்பதால் திடீர் அதிர்ஷ்டம். என்னன்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன நம்மளை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஏங்க நீங்கள் தான் அடுத்த டீம் லீடராம்ல, அப்படியே பேசிக்கிறாங்க. ஆமாம், அப்படி தான் பேசிக்கிறாங்க. வைஸ் பிரசிடென்ட் உங்கள் பேர் தான் சொல்லிட்டு போயிருக்காரு, வர்றா அப்படிங்கிற மாதிரி திடீர்னு வாழ்க்கை. இந்த கூகுள் கம்பெனியில் வேலை கிடைக்கிற அதிசயம்லாம் இப்போ தான் நடக்கும்.
ஏன்னா நம்ம சுந்தரேசனுக்கு கூகுள் கம்பெனியில் வேலை கிடைச்சிருச்சாமே, அந்த மாதிரிலாம் திடீர்னு வாழ்க்கை மாறுகிறதெல்லாம் இப்போ தான் நடக்கும். 9ஆம் இடத்து குரு பகவான் 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்குறார், உங்களை தான் பார்க்குறாரு. வந்த உடனே குரு கேட்குற ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அதான், வேர் இஸ் விருச்சிக ராசி, ஐ வாண்ட் டு see. ஐயா இங்கே தான் இருக்கேன், ஐயா இங்கே தான் இருக்கேன், உங்கள் முன்னாடி தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ குரு பகவான் உங்களை பார்க்குறாரு, என்னப்பா வேணும்? ஸோ என்ன கேட்டாலும் தருகிறார், என்ன கேட்டாலும் தருவார். அடுத்து குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்த்து சூப்பர், இதெல்லாம் ஒரு யோகம். அப்போ குரு சந்திர யோகம், குரு மங்கள யோகம், லேண்ட் வாங்க போகிறீங்க, வீடு வாங்க போகிறீங்க, ஜுவல்ஸ் வாங்க போகிறீங்க. விருச்சிகராசிக்காரர்களுக்கு இல்லை என்ற குறை இல்லாதபடிக்கு நோட் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 14 மே 14 10 சூரியன் உச்சம் பெறுகிறார், தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன, 7 சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். அதே நேரத்தில் ஐப்பசி மாதமும் ஆட்சி பெறுகிறார், வைகாசி மாதமும் ஆட்சி பெறுகிறார். இந்த 2 மாதம் நோட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுடைய ஃபாரின் கனவுகள் நிறைவேற போகுது. ரைட். அடுத்ததாக 11 புதன் உச்சம் பெறுகிறார். ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கான சரியான நேரம் புரட்டாசி மாதம், நோட் பண்ணிக்கோங்க. தொழிலில் டாப்பர் ஆக போகிறீங்க, சிங்கப்பெண்ணே, அதை அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிஜிஎம்லாம் போடுவாங்க. அதெல்லாம் எப்போ அப்படின்னா ஆவணி மாதம். அப்போது உங்களுக்கு சிம்மத்தில் சூரியன் ஆட்சி இந்த பீரியட் தான். இதில் சூப்பரான விஷயமே என்னென்னா, 6 செவ்வாய் 9ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று நீச்ச பங்க ராஜ யோகம் அடைகிறார். எப்போ, ஆவணி டு புரட்டாசி. இதெல்லாம் நல்லா இருக்கு. ஸோ லைஃபே மாறப்போகுது, ப்ரொஃபஷனலாக நல்லா இருக்க போகிறீங்க, லவ் வரப்போகுது, குழந்தை பத்துக்க போகிறீங்க, எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் இந்த கற்புன்னு ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? சொல்கிறேன், நான் ஆண்களை பற்றி தான் எப்பயுமே பேசுவேன், பெண்கள் பக்கமே போகிறதில்ல. ஏன்னா இவங்கெல்லாம் ஏதாவது அப்புறம் கமெண்ட் போட்டு திட்டுவாங்க. அதனால் ஒன்லி டீலிங் வித் ஜென்ஸ். ஸோ அப்போது இந்த விருச்சிகராசிக்கார ஆண்களே ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. 4ஆம் இடம் என்பது கற்பு என்று அழைக்கப்படுகிறது. 4 சனி பகவான் வக்கரமாக வர்றார். ஜூலை 14 டிசம்பர் 11 வரைக்கும் சும்மா இருக்கிற பழைய SAMPRD இந்த லெட்டரோட சொல்கிறேன், இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இவங்கள்ட்ட உங்களுக்கு மெசேஜ் வரும், ஹாய் டியர், ஹாய் டார்லிங், ஐயா வணக்கையா, கரெக்டாக உங்கள் ஒய்ஃப் காதில் போய் விடும், கரெக்டாக உங்கள் ஒய்ஃபை பார்ப்பாங்க. டைவர்ஸ் பேப்பரோட ரெடியாக இருந்துக்கோங்க, இது நடந்தே தீரும், சட்டம் தன் கடமையை செய்யும். இப்போது இது உங்களுக்கு வைக்கப்பட்ட அக்னி பரீட்சை. இந்த 4ஆம் இடத்துல எக்ஸ்லாம் டக்குன்னு பிளாக் பண்ணுங்கள். டக்குன்னு ஃபோன் எடுங்க. யாரெல்லாம் பிரச்சனை தருவாங்க உங்கள் மனசுக்கே தெரியும். அது எல்லாத்தையும் அப்படி அப்படியே பிளாக் பண்ணுங்கள். இப்பயே பிளாக் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. அதர்வைஸ் 4ஆம் இடத்து ராகு டைவர்ஸை பண்ணிட்டு தான் போவார். ஸோ 4ஆம் இடத்து ராகு இந்த பக்கம் என்னன்னா 4 சனி பகவான் ஜூலைலேருந்து டிசம்பர் வரைக்கும். ஸோ இது ஒரு ஆபத்து தான் சார். நமக்கெல்லாம் ஜென்ஸ் பேசுகிறதே அதிசயம் சார், லேடிஸாக பேச போகிறாங்க. அப்போ உங்களை பற்றி இந்த சாப்டரே கிடையாது. நான் சொல்கிறது மற்றவங்களுக்கு தான், கேர்ஃபுல்லாக இருங்க. இவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த யோகத்தை அதிகரிக்க செய்ய இவர்களுடைய வழிபாடுகள் எந்த மாதிரி பண்ணணும்? ஸ்ட்ரெயிட்டாக ராகு காலில் எழுந்துடணும். திருப்பாம்புரம் போகணும், திருநாகேஸ்வரம் போகணும். ராகு பகவானே, ஊருக்குள்ளே மரியாதையாக சுற்றிட்டு இருக்கேன், தேர் எடுத்து தெருவில் விட்டுறாத அப்படின்னு ஜாக்கிரதை. ராகு பகவானை வழிபடுங்க. சென்னையில் இருக்கிறவங்க குன்றத்தூரில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு வழிபடுதல் சிறப்பு. சுவாமிஜி, தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 5 யோகத்தினால் கிடைக்கக்கூடிய சிறப்பு பலன்கள்னா என்னென்ன? 5 யோகங்கள் தரும் அற்புத பலன். நண்பர்களே, தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைய போகிறார். தட் யூ நோ வெல். உங்களுக்கு அஷ்டம குரு வரப்போகுது. எல்லாரும் ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கிட்டாங்க. எனக்கு முன்னால் பேசிய நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க, 8ஆம் இடத்துல குரு பகவான் மறையும் பொழுது அஷ்டம குரு, எல்லாம் உங்களுக்கே தெரியும். ஆனால் இதில் ஒரு யோகம் இருக்கிறது. அதான் நான் சொல்ல வர்ற பாயிண்ட். ஒவ்வொரு பார்வை ஒவ்வொரு மாதிரி. இப்போது 8ஆம் இடத்துல இந்த குரு பகவான் மறைவதில் இருக்கிற சிறப்புன்னு ஒன்று இருக்குது. மறைவெல்லாம் மறைவல்ல. இப்போ 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைந்து உங்களுக்கு 5 செவ்வாய், நல்லா கவனிங்க, 5 செவ்வாய் யோகத்தை தரக்கூடியவர், அரசு பணிகளை தரக்கூடியவர், பூமி லாபங்களை தரக்கூடியவர். இவர் கடகத்திலே நீச்சமடைகிறார். எப்போ நீச்சமடைகிறார்? ஆவணி புரட்டாசியில். நீச்சமடைந்த செவ்வாய் பகவானோடு உச்சம் பெற்ற குரு சேரும்பொழுது நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்படுகிறது. சூப்பர். அப்போ அரசு பணி கன்ஃபார்மாக கிடைக்கும். IAS படிக்கணும்னு நினைக்கிறேன் சார். வெப்ப மரம், புளிய மரம், ஆலமரம், அரச மரம், எஸ்ஐ ஆக போகிறீங்க. பாருங்கள், ஊருக்குள்ளே நீங்கள் பாடி பில்டர் ஆகணும் சார். நான் பார்த்தீங்கன்னா ஆனழகன் ஆகணும், இந்த ஏசியா இந்த எல்லாம் வரணும் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் நமக்கு அதை பற்றி தெரியாது. அதனால் நீங்களே யோசிச்சுக்கோங்க. பாடி பில்டர்ஸ் அவங்களுடைய விருதுகள்லாம் அவங்களுக்கு வரும். ஸோ அடுத்ததாக 8ஆம் இடத்துல இந்த செவ்வாய் மறையும் பொழுது பூமி லாபங்கள், ரியல் எஸ்டேட் தொழில், கல் மண் ஜல்லி பண்ணுறவங்க, லேண்ட்ஸ்கேப், சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு ரொம்ப அற்புதமான நேரம். கொஞ்சம் ப்ராப்ளமான நேரம் எப்போ அப்படின்னா, 2வது விஷயம், சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். வைகாசி மாதம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள். ஆனால் அந்த அதரன்
ஐப்பசி மாதம் இதே சுக்கிரன் உங்களுக்கு பலன்களை தருவார். காஸ்மெட்டிக்ஸ் தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் யோகமான வருடம். எப்போ? ஐப்பசியில். அது வரைக்கும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதில் யோகத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இந்த செவ்வாய் நீச்சம் பெற்று நீச்சபங்க ராஜயோகம் இந்த புரட்டாசியில் அடைகிறார். குருவோடு சேர்ந்தவர். சந்திரன் 8 இருந்தால் 8 வீட்டிலே செவ்வாயும் குருவும் இருக்கிறார்கள். பாயிண்ட் நம்பர் 1. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை இந்த குரு பார்க்கிறார். இங்கே தான் இருக்கு விஷயம். இந்த 4ஆம் இடத்து சனினா என்ன அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க அர்த்தாஷ்டம சனி சார், கஷ்டம், இந்த வருஷம் உங்களுக்கு கஷ்டம். கஷ்டம் இல்லை. கஷ்டம்லாம் யாருக்குன்னா, யாரெல்லாம் கம்ஃபர்ட் ஜோனை விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு தான் கஷ்டம். நீங்கள் டீம் லீடராகணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, அதை சனி பகவான் டீம் லீடர் ஆக்கி விட்ருவார். இப்போ 4ஆம் இடத்துல உயர்கல்வி உயர் பதவிக்கு சனி வந்துட்டார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? அப்போ அஷ்டம குரு என்ன சார் பண்ணும்? அஷ்டம குரு தரக்கூடிய வேலை என்னன்னா, இந்த கம்ஃபர்ட் ஜோனை கெடுக்கும். நான் பாட்டுக்கு நிம்மதியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்தமா, ரிப்போர்ட் போட்டோமா, வீட்டுக்கு போனோமான்னு இருந்தேன். இப்போ ஒரு 7-8 மீட்டிங் நான் பண்ண வேண்டியிருக்கு. மார்னிங் மீட்டிங்கில் நின்றுட்டே இருக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி உங்களை காலிலேருந்து நைட்டு வரைக்கும் பிஸியாக வச்சுருப்பார். அதுதான் எல்லாரும் சொல்கிற மாதிரி அஷ்டம குரு உங்களுக்கு தருகின்ற பிரச்சனை. யோகம் தான் இது, ப்ராப்ளம் தான். ஆனால் உங்களுக்கு மட்டும் எப்படி கன்வெர்ட் ஆச்சுன்னா, இந்த குரு சனியை பார்த்து நிற்க வச்சார். எங்கே நிற்க வச்சார்? கம்பெனிக்கு வெளியே நிற்க வைக்கல, கம்பெனிக்குள்ளே டீம் லீடராக நிற்க வச்சார். கஷ்டம்தான். ஏற்கனவே நமக்கே கொஞ்சம் கஷ்டம். இதில் டீம் மெம்பர்ஸ் எல்லாரையும் மேனேஜ் பண்ணணும். நானும் ஒன் ஆஃப் த டீம் மெம்பராக இருந்தால் திடீர்னு என்ன தலைவன் ஆக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பொறுப்பு உங்களுக்கு வரும். அதுதான் கஷ்டப்படுறது ஒரே பொறுப்பு. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, 10ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கும் பொழுது, 10ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது உலக புகழ் பெறுறீங்க, பிராண்ட் ஆகுறீங்க. அப்போது 3ஆம் இடத்து ராகுவும் இந்த 10ஆம் இடத்து சனியும் 10ஆம் பார்வை சனியுமாக சேர்ந்து என்ன விஷயத்தை கொடுக்கும்னா, வேர்ல்டு பாப்புலர் ஆவீங்க. அது உங்கள் ப்ரைவேசிக்கு பாதிப்பாக இருக்கும். என்ன சார் உங்களை எங்கேயும் அந்த கடைக்கிட்ட பார்த்தேன் அப்படின்னு, இல்லை அது நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாப்புலர் ஆகிட்டீங்க. அதுதான் பிரச்சனை. அப்போ நீங்கள் போக்குவரத்தை போகிறது வர்றதெல்லாம் இந்த உலகம் பார்த்துட்ருக்கு. அப்போ இந்த 10ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்கும் பொழுது செயல்பாடுகளை மாற்றிக்கணும். அப்போ என்ன, எதாக இருந்தாலும் நீங்கள் ப்ரொஃபஷனலாக இருக்கணும். அன்ப்ரொஃபஷனலாக நீங்கள் எது பண்ணாலும் அது உலகிற்கே தெரிஞ்சிடும். ஸோ 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்துட்ருக்கார். அது ஒன்று. ஸோ யோகங்கள்னு பார்க்கும்போது உங்களுடைய 12ஆம் இடத்தை உச்சம் பெற்ற குரு பார்க்கிறார், 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ஒரு குமுலேட்டிவாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஜூன் 1க்கு அப்புறம் 8ஆம் இடத்து குரு 12 பார்த்து விபரீத ராஜயோகம் பெற்று செலவுகளை குறைக்கிறார். 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தை பார்த்து பணவரவை ஏற்படுத்துகிறார். 4ஆம் இடத்தில் இருக்கின்ற சனியை பார்த்து ப்ரமோஷன் வாய்ப்பை தருகிறார். முடிஞ்சுதா? 4ஆம் இடத்து சனி பகவான் 4, 5, 6 பார்த்து கடனை தீர்க்கிறார். 10 பார்த்து உங்களை பாப்புலர் ஆக்கிட்டார். நல்ல விஷயம். யோகங்கள்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடத்திலே குரு மறைந்தவர் செவ்வாயுடைய வீட்டை பார்த்து குருமங்கள யோகமும் குருச்சந்திர யோகமும் வைத்திருப்பதால் உங்களுக்கு மறைவையே ஒரு பாசிட்டிவான விஷயமாக மாற்றிவிட்டார். ஆக தனுசு ராசிக்காரர்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். உங்களுக்கு இந்த அஷ்டம குரு உங்களை ஒன்றும் பண்ணாது. 4ஆம் இடத்த அர்த்தாஷ்டம சனியும் உங்களை ஒன்றும் பண்ணாது. அவ்வளோதான் சொல்ல வந்த பாயிண்ட். ஸோ இந்த யோகங்கள் உங்களை என்ன பண்ணிச்சு, அள்ளி கொடுக்குதோ அள்ளி கொடுக்கலையோ, அஷ்டம குரு அர்த்தாஷ்டம சனி இது 2லேருந்து உங்களுக்கு விலக்கு தந்துருச்சு. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்க்கலாம். என்ன கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதான். இவர்களுடைய யோகத்தை அதிகரிக்க செய்ய இந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொண்டால் இவர்களுக்கு சிறப்பு. குரு வழிபாடு செய்யணும். ஏன்னா 8ஆம் இடத்துல மறைந்தவர் அவர் தான். டிசம்பர் 6க்கு அப்புறம் ராகு 2க்கு வருவார். அப்போ 2ஆம் இடம் என்பது பேச்சில் ராகு வரும்போது படபடன்னு பேசுவீங்க, அதை குறைச்சிக்கணும். அப்போ நீங்கள் 8ஆம் இடத்து குரு பகவானை வழிபடணும். ஆலங்குடி செல்ல வேண்டும், திட்டை செல்ல வேண்டும். குரு வழிபாடு செய்தல் சிறப்பு. சுவாமிஜி, உங்கள் மனதிற்கு மிகவும் பிடித்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 5 யோகங்கள் மூலியமா கிடைக்கக்கூடிய சிறப்பு பலன்கள்னா என்னென்ன? என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். இவர்களை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஒரு 10-15 வருஷமாக இவர்கள் படாத பாடு கிடையாது. காரணம் என்னவென்றால், இந்த சனி பகவான் எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளம் பண்ணார்னா உங்களுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக ப்ராப்ளம் பண்ணார். அந்த மாதிரிலாம் மகர ராசிக்காரர்கள் மனசை கஷ்டப்படுத்தின விஷயங்கள்லாம் சரியாக போச்சு. ஏனென்றால் பாயிண்ட் நம்பர் 1 அப்படி எழுதிக்கோங்க. அப்படி உங்களுடைய யோகங்கள்லாம் அப்படி எழுதிக்கோங்க சார். 5க்குடைய சுக்கிர பகவான் ஆட்சி பெறுகிறார். எப்போ ஆட்சி பெறுகிறார்? வைகாசி மாதம் ஆட்சி பெறுகிறார். மே 10ஆம் தேதிலாம் நீங்கள் வேறு லெவலில் இருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன, 7ஆம் இடத்திலே குரு உச்சம். வேறடா, ஊருக்கே ஒரு மாதிரி குரு பண்ணுறாருன்னா உங்களுக்கு மட்டும் வேறு மாதிரி பண்ணுறாரு. ஊருக்கெல்லாம் குரு பகவான் படிப்பு சொல்லித்தரார். ஊருக்கெல்லாம் குரு பகவான் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்குறார், என்னென்னமோ கொடுக்குறார். ஆனால் உங்களுக்கு காதலை கொடுக்குறார். குரு பகவானே காதலை ரெக்கமெண்ட் பண்ணுறார் சார். அப்போ என்ன ஆகும்? மகர ராசிக்காரர்கள் ஆசைப்பட்ட பொண்ணோட வாழ போகிறீங்க.
நான் இந்நேரம் லவ் பண்ணுறேன் சார், நல்லா இருப்பீங்க, க்ஷேமமாக இருப்பீங்க. அப்போ என் கணவர் எங்கேயோ பிரிஞ்சு அந்தமான் நிக்கோபாரில் இருக்கார் சார், அவர் இந்த மாதமாவது வருவாரா? கண்டிப்பாக வந்துடுவார். ரொம்ப நாளாக இந்த பிரிவு துயரில் இருக்கிறவங்கலாம், ஆஸ்திரேலியாவில் இருக்கேன், அவர் அமெரிக்காவில் இருக்கார், நாங்கள் 2 பேரும் நம்ம ஃபோன்லேயே தான் சார் லவ் பண்ணிக்கிறோம், அதெல்லாம் சரியாயிடும், இனிமேல் நேரில் லவ் பண்ணுவீங்க. காரணம் 7ஆம் இடத்துல குரு பகவான் வந்தாச்சு, பிரிந்தவர்களை ஒன்று சேர்த்துவார். இங்கே தான் இருக்குது ஒரு சூப்பரான விஷயம். என்ன என்ன உங்களுக்கு ஜென்ம எதிரி யாரு? சூரிய பகவான், 8 இவன் ஏப்ரல் 14லேருந்து மே வரைக்கும் சொல்கிற 1 மந்த் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1 மந்த் 4ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறான். உங்களுடைய குடும்ப அமைப்புகளில் பிரச்சனை வரும். உங்களுக்கு ஃபேமிலிக்குள்ள 4ஆம் இடம் என்பது உங்களுடைய கௌரவம். அப்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய 1 மந்த், இந்த ஏப்ரல் டு மே. அது மட்டும்தான் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். அதே நேரத்தில் நாடுக்குடைய செவ்வாய் பகவான் பாதகாதிபதி, கெடுதலை மட்டுமே செய்பவன். அவன் 7ஆம் இடத்துல நீச்சம் பெற்று, நீச்ச பங்க ராஜ யோகம் பெற்று செவ்வாய் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிட்டான். எப்போ? புரட்டாசி மாதம் அப்படி ஆகும் பொழுது செவ்வாய் தரும் யோகங்கள் என்னென்ன? பூமி யோகம் தருகிறார். இது வரைக்கும் எங்கள் வீட்டில் ஒரு லேண்டு வச்சுருந்தேன் சார், நான் வாங்குற நேரம் அந்த லேண்டு எல்லாருக்கும் அப்ரிசியேஷன் பேர் 1000 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்கினா இப்போ 500 ரூபாய்க்கு போகுது சார், அந்த மாதிரி எனக்கு மட்டும் டிப்ரிசியேஷனில் போகுது அப்படின்னா திரும்ப பழையபடி அது வாங்கின விலையை விட அதிகமான விலைக்கு போகும். அந்த மாதிரியான விஷயங்கள் ப்ளஸ் உங்களுக்கு அப்ரூவல்ஸ், பட்டா மாதிரியான விஷயங்கள் இன்னும் வாங்காமே வச்சுருக்கேன் சார், அதெல்லாம் நடக்கும். இந்த 7ஆம் இடத்து செவ்வாய் என்பது என்னென்னா மனைவி சார்ந்த விஷயங்களில் அதிரடி திருப்பங்கள். திடீர்னு என் ஒய்ஃபு கனடாவில் வேலை கிடச்சிருச்சு, அவ கூடயே சேர்ந்து நானும் கனடா சிட்டிசனாக மாறப்போகிறேன், நானும் அந்த ஊருக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு ஒரு அதிசயம். டிபெண்டன்சியில் நான் அங்கே போகிறேன், விசா எடுத்துகிட்டு போகிறேன், அந்த மாதிரி விஷயங்கள், திடீர்னு ஃபாரின் போகிற அமைப்புகள். இதில் இந்த குரு என்ன பண்ணுறாருன்னா 11ஆம் இடமாகப்பட்ட லாபத்தை பார்க்குறாரு. மகர ராசிக்காரர்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸில் டாப்பர் ஆவீங்க. குரு பகவான் வந்த உடனே ஃபர்ஸ்ட் வேலையாக குரு சந்திர யோகம், குருமங்கள யோகம் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் குரு பகவான் இந்த மகர ராசிக்காரங்க எங்கப்பா? ஐயா நான் இங்கே தான் இருக்கேன். அப்புறம் வந்தோடனே உங்களை தான் பார்க்குறாரு. காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறீர்கள், உங்களைத்தான் பார்க்குறாரு குரு பகவான். பார்த்தோன்னே என்ன வேணும் உங்களுக்கு? ஐயா இது ஒரு நிமிஷம் இருக்கேன், நான் அப்படி சொல்கிறேன். 2-3 வீடு, 4-5 காரு, அப்படி வரிசையாக ஒரு பேப்பர் எழுதிச்சு சொல்கிறது மட்டும்தான் உங்கள் வேலை. காரணம் குரு பகவான் உங்களை மகரத்தை பார்க்குறார். ரொம்ப அற்புதமான விஷயம். இந்த வருஷம் சூப்பராக இருக்கும், எல்லாமே நல்லா இருக்குது. நான் சொல்கிற மாதங்களை தவிர்த்துடணும். எப்போது? சிம்மத்தில் சூரியன் ஆட்சி பெறும் மாதம் எப்போது? உங்களுக்கு ஆடி மாதம், ஆவணி மாதம் நீங்கள் தவிர்க்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் உங்களுக்கு சித்திரை டு வைகாசி தவிர்க்கணும். அதே மாதிரி 6க்குரிய புத பகவான் உச்சம் பெறுகிறார், புரட்டாசி மாதம் நீங்கள் தவிர்க்கணும். இந்த மாதங்கள்லாம் நீங்கள் தவிர்த்துட்டிங்கன்னா இந்த யோகங்களை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இதை விட மோசமான ஒரு விஷயம் நான் சொல்ல போகிறேன், கடைசி ஒரு மேட்டர். டிசம்பர் 6க்கு அப்புறம் ராகு பகவான் உடம்புக்கு வரார், மகரத்துக்கு தான் வரார். இந்த கும்பராசிக்காரங்கள்லாம் ஒரு எட்டு அப்படி பார்த்துட்டு வாங்க. குடும்பத்தில் யாராவது கும்பராசிக்காரங்க இருந்தாங்கன்னா பாருங்கள், அவங்களுக்கும் அவங்க மனைவிக்கு எவ்வளோ சண்டை டெய்லி நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். அது உங்களுக்கு பெஞ்ச் மார்க். அதே மாதிரி உங்களுக்கு ஏற்படும். இப்போ ராசியில் ராகு வரும் பொழுது டெய்லி காலையில் எழுந்திரிச்சு சாயந்தரம் வரைக்கும் டைவர்ஸ் பண்ணுறேன் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் பண்ண மாட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் காலிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒரு கத்திரிக்காய் பிரச்சனை கூட அவங்க டைவர்ஸ் தான் சொல்லுவாங்க, வேறு எது வேண்டாம். இது நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் ஆமாம்மா கரெக்டுமா, அற்புதமாக பண்ணிடலாம், அருமையாக பண்ணிடலாம், அது மாதிரி சொல்லிட்டே இருக்கணும். இந்த ஒரு வருடமும் இது ஒரு தண்டனையாக இருக்கும், மற்றபடி சிறப்பு. இவர்களுக்கு இருக்கக்கூடிய யோகத்தை அதிகரிக்க செய்ய இவர்கள் எந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொண்டால் சிறப்பாக இருக்கும்? இது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. சனி 3ஆம் இடத்து சனி, அது என்ன பண்ணிட்டார்? சனி பகவான் இது உங்களுக்கு சகாய சனியாக மாறிட்டார். நல்ல விஷயங்கள்லாம் தரார். குரு என்னடான்னா 7ல் உட்காந்து லவ் பண்ண சொல்லி கொடுக்குறார், எல்லாம் பண்ணுறார். ஆனால் ஒரே பிரச்சனை என்னன்னா ராகு உடம்புக்கு வர்றது தான் பிரச்சனை. ஆஃப்டர் திஸ் டிசம்பர் ஒன்லி யூ நீட் டு வரி. அப்போது ராகு பகவானுக்குரிய திருநாகேஸ்வரம் போகிறது, திருப்பாம்புபுரம் போகிறது, பக்கத்தில் இருக்கிற நாகாத்தம்மன் கோயிலுக்கு அடிக்கடி போங்க, வெள்ளிக்கிழமைகள் போங்க. எளிய முறையில் வெள்ளி நாகம் வைத்து வழிபடுங்க, இதெல்லாம் பண்ணுங்க சிறப்பு. சுவாமிஜி, கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 5 யோகங்கள் கொடுக்கக்கூடிய சிறப்பான பலன்கள்னா என்னென்ன? கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். கும்பராசிக்காரர்கள் கையில் 1 கோடி ரூபா பணம் கொடுங்க, அதுலேருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்துகிட்டு போய் அன்னை டிஃபன் வாங்கி சாப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லுவாங்க. பொய் சொல்ல தெரியாது, ஏமாற்ற தெரியாது. இதான் இவங்களுக்குரிய பெரிய சிறப்பே. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலே ராகு ஏற்கனவே இப்போ தான் சார் ஒரு பெரிய போராட்டத்துக்கு நடுவில் சிக்கி இப்போ தான் என் ஒய்ஃப் கிட்ட நான் நல்லவன்னு பேர் எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருக்கேன். இந்த புத்தாண்டு ஏதாவது அதை கெடுக்காமல் இருந்தால் போதும் சார் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நிலைமை. உண்மை என்னவென்றால் கும்பராசிக்காரர்களுக்கு ராகு ஒரு பாடாப்படுத்திட்டார். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 5 யோகங்கள் என்ன பண்ணலாம்? முதல்ல 2ஆம் இடத்துல சனி, பொருளாதாரம்ங்கிற இடத்துல சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? கும்பராசிக்காரர்களுக்கு பணம் வரப்போகிறது. அப்படியா சார்? ரொம்ப சந்தோஷம். ஸோ
2ஆம் இடத்துல பணம். இந்த சனி 2, 3 நாளை பார்க்குறார், அடுத்ததா 8 பார்க்குறார், அடுத்து 11 பார்க்க புதுசா ஒரு தொழில் பண்ண போறீங்க. இது நாள் வரைக்கும் நான் வந்து எல்லார் தொழிலுக்கும் சப்போர்ட்டா இருந்தேன். இனிமே நான் தொழில் பண்ண போறேன். பாருங்க. இனிமே பாருங்க. நான் எங்கேயாவது எங்கன்னா இட்லி அந்த மாரி ஏதாவது ஒரு கடை பண்றேன் சார். என் சக்திக்கு நான் ஏதாவது பண்றேன் சார். ஆனா நான் ஜெயிச்சு காட்டுவேன். நண்பர்களே, நீங்க என்ன பண்றீங்கங்கிறது முக்கியம் இல்ல. அத நீங்க எவ்வளோ சீரியஸா எடுத்துக்கிட்டு பண்றீங்கங்கிறது தான் முக்கியம். ரொம்ப சீரியஸா இறங்க போறீங்க. இந்த வருஷம் நீங்க ஆர்த்தரப்பனர் ஆக போறீங்க. உண்மையிலேயே சொல்றேன். நீங்க கண்டிப்பா ஆயிடுவீங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு இடம் என்னன்னா, இந்த யோகங்கள்ல 6ஆம் இடத்துல யோகம் வருது. 6ஆம் இடம். 6ஆம் இடம் என்பதுன்னா ரணருண ரோக சத்ருஸ்தானம். அங்க போய் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். ராம வீட்டு கோழி சோம வீட்டில் முட்டையிட்டதாம். அந்த மாதிரி 2ஆம் இடத்துல இருக்க குரு 2 கூடையவன் மற்ற இடத்துல போய் உச்சம் பெறுறாருன்னா 6ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்றிருக்காரு. இதனால என்ன நடக்கும்னா ப்ராஃபிட்னு எதுவும் வராது. ஆனா கடன் எல்லாம் அடைச்சிடுவார். என்னங்க 6ங்கிறது கடன், 6ங்கிறது சத்ரு, 6ங்கிறது உடல்நிலை. உடம்பு சரியாயிடும், கடன்லாம் அடைஞ்சிரும். 6ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் 5ஆம் பார்வையா குரு மங்கள யோகம். குரு செவ்வாயை பார்க்குறார். இந்த செவ்வாய் உங்களுக்கு 10ஆம் இடம். அதை பார்த்துறாரு. அப்போ புதுசா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க கும்பராசிக்காரர்கள். அடுத்து 6ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் 12 பார்க்குறார். அப்போ மனைவியோட பிரச்சனை. இதனால் வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற பீச்சு கூட கூட்டு போகாத நீங்க உங்க ஒய்ஃபை கூட்டிட்டு ஒரே ஊட்டி தான் குழுவாலிலே அந்த அடி ஒரே ஜாலி தான். இந்த வருஷம் ஃபுல்லா நீங்க டூர்லேயே சுற்றுவீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொமான்ஸ் எல்லாம் வந்துடும். ஏன்னா 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்துட்டார். அப்போ என்ன ஆகும்னா, இது நாள் வரைக்கும் நான் வாழவே இல்லை சார். என்ன சார் போனால் போகுது சார். இந்த ஒரு வருஷமும் ஒரு ட்ரிப்லேயே சுத்த போகிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி. இந்த சில பேர் இந்த பாத யாத்திரைலாம் நடந்து போகிறது. நிறைய பேருக்கு லீவ் விட்டா கூட அந்த லீவ் ஃபுல்லாக எல்லாம் கோயிலுக்காக போகிறாங்க. இது யார் பழக்கி விட்டதுன்னு தெரியல. லீவ் விட்டா ஜாலியாக வேற எங்கேயாவது போமேன். நிறைய பேர் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தை அவங்களுக்கு கேட்டு பாருங்க. கும்பராசிக்காரங்களுக்கு மட்டும் இது நடக்கும். 2 நாள் லீவ் விட்டு பாருங்க. அந்த 2 நாளும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கோயிலுக்கு கூட்டு போயிடுவாங்க. ஏம்மா இந்த சினிமா தேட்டரு படம் கிடம் கோயில் போகிறோம். அப்போ இந்த வருடம் அந்த கான்செப்டை மாற்றி இனிமேல் தான் நீங்கள் பீச்சுக்கு போகிறது. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ பணம் வரும். இதெல்லாம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அப்போ யோகங்கள் என்னென்ன? 6ஆம் இடத்து சந்திரனுடைய வீட்டில் குரு வருகிறார். குரு சந்திர யோகம், வேலை கிடைக்க போது, புதுசாக தொழில் ஆரம்பிக்க போறீங்க, கடன் அடைய போகிறது, எல்லாமே சூப்பராக இருக்கு. ஒரே ஒரு விஷயம் என்ன, ராசியில் இருக்கக்கூடிய ராகு 12க்கு போறார். டிசம்பர் 6ஆம் தேதிக்கு அப்புறம் 12ஆம் இடத்துல ராகு வரும் பொழுது என்ன ஆகும்னா, பழைய கேஸ் எல்லாம் வெளியே வரும். இந்த டிசம்பர் 6க்கு அப்புறம் கும்பராசிக்காரர்கள் பழைய பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் வெளியே வரும். ஸோ ஒரு லீகல் இஷ்யூஸு போன்ற பழைய பிரச்சனைகள் இருந்தால் அது வெளியே வருவதற்கான நேரம். யூ நீட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல். இவர்களுடைய இல்லற வாழ்க்கை அப்படின்றது எப்படி இருக்கும் சுவாமிஜி? அதான் சொன்னேன். ஆஃப்டர் திஸ் ஜூன் ஒன்லி, ஆஃப்டர் டிசம்பர் 6க்கு அப்புறம் தான் அது கொஞ்சம் நார்மல் ஆகும். காரணம் என்னவென்றால், இந்த குரு பகவான் இந்த கும்பத்தில் இருந்த ராகுவை குரு மிதுனத்திலிருந்து பார்த்துட்டு இருந்தார். குரு பார்வை பத்துட்டு இருந்தது. அது வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் இருந்தது. ஜூனுக்கு அப்புறம் குரு நகர்ந்து கடகத்துக்கு வர்றதுனால ராகுவை பார்க்கறது மிஸ் ஆகிடும். ராகுனுடைய ரியல் ஆட்டத்தை இந்த ஜூனுக்கு அப்புறம் தான் கும்பராசிக்காரர்கள் பார்ப்பாங்க. கடைசி 6 மாதம். அப்போ நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒய்ஃப் கிட்ட போகவே கூடாது. காலையில் எந்திரிச்சு 6 மணிக்கு வீட்டை விட்டு பாய் சொல்லிட்டு வந்தீங்கன்னா, நைட்டு 1 மணிக்கு போயிட்டு கட்டையை சாய்ச்சிட்டு ஒரு 2 மணி நேரம் திரும்ப வந்துடணும். திரும்ப வேலைக்கு வந்துடணும். பெரும்பாலான நேரம் அவாய்ட் பண்ணுங்க. நான் சீரியஸாகவே சொல்கிறேன். இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒய்ஃப் கூட பிரச்சனை வரும். இந்த ஒரு 6 மாதம் நீங்கள் ஒர்க்கை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இவர்களுக்கு இருக்கக்கூடிய யோகத்தை அதிகரிக்க செய்ய இவர்கள் எந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொண்டால் சிறப்பாக இருக்கும்? 6ஆம் இடத்து இருக்கக்கூடிய சந்திர பகவானுடைய வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் இங்கே இருக்கு. பார்த்தீங்கன்னா சென்னையில் சோமமங்கலம்னு ஒரு இடம் இருக்குது. இது வந்து எங்கன்னா குன்றத்தூர் பக்கத்தில் இருக்குது. சந்திரனுடைய கோயில், அங்கே போகலாம். அங்கே இருக்கிற குரு பகவானை வழிபடலாம். அல்லது ஸ்ட்ரெயிட்டாக ராகு பகவானை வழிபடலாம். திருநாகேஸ்வரம் அடிக்கடி செல்லுதல், திருப்பாம்புபுரம் செல்லுதல் போன்றவற்றை. பெரும்பாலும் ராகு தான் இந்த வருஷம் எல்லாருக்கும் ப்ராப்ளமாக இருக்குது. ராகு பகவானை வழிபடுது. சுவாமிஜி, மீனராசிக்காரர்களுக்கு இந்த 5 யோகங்கள் மூலியமா கிடைக்கக்கூடிய சிறப்பான பலன்கள்னா என்னென்ன? ராசியிலே சனி பகவான். சனி ராசியில் இருந்தார்னா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி ராசியில் உட்காந்துருக்கார். 3, 7, 10 பார்க்குறாரு. ஜென்ம சனியை போய் இவ்வளோ ஜாலியாக சொல்கிறீங்க. ஏன்னா ஜூனுக்கு அப்புறம் ஜென்ம சனி பிகம் ஆல் ஜென்ம சனி வில் கோ அவே. ரெயின் கோ அவே மாதிரி தான். ஸோ அப்போது குரு பகவான் உங்களை பார்க்குறாரு. இது சனியை பார்த்துறாரு. தான் யோக நம்பர் 1 தான். அதுக்கப்புறம் அடுத்து மேஷத்துக்கு போகிற அங்கே அவரே நீச்சமாயிருவார். ஸோ இப்போ இந்த 2.5 வருஷமும் இவங்களுக்கு ஒரு விளக்கு மாதிரி தான். ரைட், பாயிண்ட் நம்பர் 1. இதே பெரிய யோகம். அடுத்ததாக 2 கூடிய செவ்வாய் பகவான் இந்த புரட்டாசி மாதத்தில் கடகத்தில் நீச்சபங்க ராஜயோகம் அடைகிறார். தட் மீன்ஸ் நீச்சமாகிறார். நீச்சம் இடத்துல குரு, உச்சம் பெற்ற குரு இருக்கிறார். பாயிண்ட் நம்பர் 1. அந்த 5ஆம் இடம் என்பது மீனராசிக்காரர்களுக்கு ராஜாவாக்கி அழகு பார்க்கும் இடம். அதாவது சந்திரனுடைய வீடு. சந்திரனுடைய வீட்டில் குரு உச்சம் பெறுகிறார். இந்த குரு 1, 10 கூடியவர். அப்போ நீங்கள் இருக்கிற தொழிலில் நீங்கள் தான் நம்பர் 1 இருப்பீங்க.
இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குருவால் நான் தான்டா இனிமேல் வந்து நின்னா தர்பார், நீங்கள் தான் நம்பர் 1 இந்த மாதிரி ஆயிடுவீங்க. இதில் 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 11 பார்க்கிறார், 1 பார்க்கிறார். இப்போ எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி, வெற்றி மேல் வெற்றியை தருவார். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நிறைய இடம் வாங்குவீங்க, இடமா வாங்குவீங்க. இந்த புரட்டாசி மாதமெல்லாம் 7க்குடைய புதன் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற புதனை சனி பார்க்கிறார். ஆபத்து இங்கே தான் ஆரம்பிக்குது. எல்லா கேமும் இந்த புரட்டாசி மாதம் வரைக்கும் தான். புரட்டாசி மாதம் கன்ஃபார்மாக என்ன பண்ணுறார், ஒய்ஃபு கூட பிரச்சனை வந்துடும். இது மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. 7ஆம் இடத்துல பாதகாதிபதி புதன் உச்சம் பெறும் பொழுது, அதை சனி பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு சேட்டை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. என்ன திடீர்னு இப்படி சொல்லிட்டா பங்கு, நீ மாட்டிக்கிட்டு பங்கு அப்படிங்கிற மாதிரி 7ஆம் இடத்துல உச்சம் பெற்ற புதனை சனி பார்க்கிறார். ஆபத்து நண்பர்களே. பி டிரான்ஸ்பரண்ட் ஆல்வேஸ். அல்லாமல் இதை பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவீங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் பழைய கேஸெல்லாம் எடுத்து வெளிப்படுவார். 2015 கேஸு, 17 கேஸு, 22 கேஸு, இதெல்லாம் என்னைக்கு பிரச்சனை இன்னைக்கு எடுத்து ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. மீடியாவில் இருக்கவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நிறைய பேருக்கு ட்ரோல்ஸ் ஓடுகின்ற மாதம் இந்த வருடம் தான். நிறைய ட்ரோல்ஸ் எல்லாம் ஓடும். ஸோ அப்போ எதையாவது ஒன்று பேசி வைக்காமல் அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. எப்பெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். சித்திரை மாதம் ஜாக்கிரதையாக இருங்க, 6க்குடையவன் உச்சம் பெறுகிறான். அதே மாதிரி உங்களுக்கு ஆவணி மாதம் ஜாக்கிரதையாக இருங்க, சூரிய பகவான் ஆட்சி பெறுகிறார். நான் சொல்கிற பலன்களில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக டேட்டோடு சொல்கிறேன், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டிசம்பர் 6க்கு அப்புறம் உங்களுக்கு ராகு பகவான் 12 ஆட்சி, 12ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு போகிறார். அது வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பேச்சு பழைய விஷயங்களை எதர் யூ ஷூட் ஆர் செட்டில், ஒன்று அதை முடிச்சு விட்ருங்க, அல்லது நீங்கள் செட்டில் பண்ணி அனுப்பி விடுங்க. அதை வளர்த்துக்கிட்டே இருக்காதீங்க. ஸோ மீனராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே சூப்பராக இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் என்னவென்றால், உங்களை பற்றி பேசும் கிசுகிசுக்களில் ஜாக்கிரதையாக இருக்கும். இவர்களுடைய யோகத்தை அதிகரிக்க செய்ய இவர்கள் எந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொண்டால் சிறப்பாக இருக்கும்? இவர்களுக்கு பொதுவாக இந்த வருஷம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ராசியில் இருக்கக்கூடிய இந்த சனி மட்டும்தான் பிரச்சனை. சனியே பிணியே, நான் அப்போ கால்களில் பிரச்சனை வரும், மூட்டுகள் ஜாயின்ஸில் பிரச்சனை வரும். ஸோ சனி பகவானுடைய கோயில்களுக்கு, சிவன் கோயில்களுக்கு சென்று தானங்கள் செய்ய வேண்டும். இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். இதெல்லாம் பண்ண சனி பகவானுடைய அருளாசி என்பது கிடைக்கும். முக்கியமாக மாற்றுத்திறனாளிகள் யாராவது இருந்தால் அவங்களுக்கு வந்து உதவிகள் செய்வது, இந்த உபகரணங்கள், இந்த கை முடியல கால் முடியல அந்த அந்த உபகரணங்கள்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி தர்றது போன்றவைகள், சக்கர நாற்காலி போன்ற விஷயங்கள்லாம் செய்கிறது சிறப்பு. சனி இவர்கள் ஃபீல்டு ஒர்க் பண்ணுறது தான் அவங்களுக்கு